பாகம் 28:12 நாம் இணைந்து வாசிப்போம். ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யும், நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காது இருப்பாய். எத்தனை பேர் இந்த வார்த்தை எனக்கு நிச்சயமா பழிக்கும் நான் நம்புறேன்னு சொல்றவங்க கையை உயர்த்தி சத்தமா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். இந்த வசனத்தை ஆண்டவர் மறுபடியும் நமக்கு சொல்றதுக்கு காரணம், இப்படிதான் நம்ம வாழ்க்கையை அவர் மாற்ற விரும்புறாரு. இப்படி நடப்பதுக்கு கர்த்தர் ஒரு காரியத்தை அஸ்திபாரமா வைக்கிறார். அந்த அஸ்திபாரம் என்னன்னா, தேவனுடைய பிள்ளைகளுக்கு நேராக கர்த்தர் தம்முடைய நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறக்கிறாராம். இந்த வானம் திறக்கப்படும் போது தேவன் திறந்த வானத்தின் ஆசீர்வாதத்துக்கு கீழே வாழ்கிற ஒரு வாழ்க்கை மிக அதிசயத்தையும் ஆச்சரியத்தையும் பலருக்கும் நமக்கும் பிறப்பிக்கக்கூடிய ஒரு அனுபவமாக இருக்கும். அப்போது இந்த வானம் திறக்கப்பட்ட ஒரு நிலையில் நான் இந்த ஆசீர்வாதத்துக்கு கீழே நான் வாழ்கிறதுக்கு நான் என்ன செய்யணுன்றது தான் ரொம்ப முக்கியமானது. அதுதான் பல காரியங்களை ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கிறார். அதில் ஒரு சில காரியங்களை கவனித்தோம். 2 மனம் உள்ளவனாக இல்லாமல் ஒரே மனம் உள்ளவனாக இருக்கணும். அப்படி இருக்கும்போது கர்த்தர் நமக்கு நேராக தம்முடைய வானத்தை திறந்து அந்த திறக்கப்பட்ட வானத்தின் ஆசீர்வாதத்துக்கு கீழே நாம் வாழ்கிறவர்களாய் மாறுகிறோம். 2வது, கர்த்தர் நமக்கு வேலையும் கொடுத்து அந்த வேலைக்கான சம்பாத்தியத்தையும் கொடுத்துட்டு கர்த்தர் சொல்றார், இதை உனக்கு கொடுத்த தேவனுடைய ஒரு பங்கு அதில் இருக்கின்றத ஆண்டவர் ரொம்ப அற்புதமாக காட்டுகிறார். அதுதான் ஆண்டவர் சொல்றார், கர்த்தருடைய ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை கொண்டு வந்து பண்டைய சாலையில் நீங்கள் படையுங்கள், அப்பொழுது வானத்தின் பல கதவுகளை திறந்து இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனா என்று இதனாலே நீங்க என்ன செய்யுங்க, என்னை சோதித்து பாருங்கள் என்று சொல்ல. அப்போ தசம பாகத்தை கர்த்தருடைய பங்கை கொண்டு வந்து கர்த்தருக்கு கொடுக்கும்போது வானத்தின் பல கதவுகள் நமக்கு நேராக திறக்கப்படுகிறது. இதெல்லாம் ஆண்டவர் திறக்கிற வானத்துக்கு கீழே நம்முடைய வாழ்க்கை இருப்பதுக்கு தேவன் காட்டுகிற வழிமுறைகள். இதுக்கு உட்கார்ந்து கேள்வி கேட்டுட்டு இது இப்படி பண்ணாதான் நடக்குமா, நான் வாழ்நாள் மூலம் இப்படியே கேட்டுட்டே இருக்க வேண்டியது தான். ஆனால் நம்முடைய வாழ்க்கை இந்த ஆசீர்வாதத்துக்கு கீழே வருவதற்கு கர்த்தர் சொல்லுகிறது போலவே தேவன் திறந்த வானத்துக்கு கீழே என் வாழ்க்கையை நான் வைப்பதுக்கு இதெல்லாம் கர்த்தர் சொல்லுகிறபடி நான் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்து செய்கிறேன் அப்படின்னு சொல்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் தேவன் உண்டு பண்ணுகிற ஒரு ஆசீர்வாதம். அதுக்கு பிறகு கவனித்தோம், ஒரு நல்ல நிலமாக கர்த்தர் நம்மளை மாற்றுகிறார். நல்ல நிலம் என்று சொன்னால் அந்த நிலம் எதுக்கு பொருள் உடையதாக இருக்குதுன்னு சொன்னால், அந்த நிலம் அந்த நிலத்தில் இருக்கிற ஒரு மனிதன் வசனத்தை கேட்கிறவனாய் மாத்திரமல்ல, கேட்ட வசனத்தின்படி அவன் உணர்வுள்ளவனாய் மாறுகிறான். வாரந்தோறும் சர்ச்சைக்கு நான் வரேன், வசனத்தை கேட்குறேன், வாழ்க்கையில் எந்த மாற்றமும் இல்லைன்னா அந்த வசனத்துக்குள்ள நான் உணர்வுள்ளவனாய் மாறலை. வேதம் சொல்லுகிறது, ஒரு மனுஷன் வசனத்தை கேட்டு அந்த வசனத்தின் மூலமாய் உணர்வடையும் போது தான் அவனுடைய வாழ்க்கை 30ஆகவும் 60ஆகவும் 100ஆக பலன் கொடுக்குறார். அப்போ கண்டிப்பாக வசனத்தை நான் எவ்வளோ புரிந்து கொள்கிறேனோ அவ்வளோ அதிகமாக நான் பலன் கொடுப்பேன். கையை சொல்லுங்கள், வசனத்தை நான் எவ்வளோ புரிந்து கொள்கிறேனோ அவ்வளோக்கு அதிகமாய் நான் என்ன செய்யக்கூறனா மாறுறேன், பலன் கொடுக்குறவனாய் எல்லா காரியங்களும் பலன் கொடுப்பீங்க. 4வது கவனிச்சோம், ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த திறந்த வானத்துக்கீழ் இருக்கிற ஒரு மனுஷங்கிட்ட இருக்க வேண்டிய மிக முக்கியமான காரியம்னா பண ஆசை உள்ளவனாய் இருக்கக்கூடாது. அவன் பணம் அவனுக்கு தேவையில்லைன்னு கர்த்தர் சொல்லலை. பணம் தேவைதான், பணம் அவசியமான காரியங்களுக்கு நம்ம உபயோகப்படுத்தணும், தேவனுக்கென்று நம்ம அதை உபயோகப்படுத்தணும். நம்முடைய அன்பு, நம்முடைய கவனம் எல்லாம் இயேசுவின் மேலே இருக்கணும். பண ஆசை உள்ளவனாக இருக்கக்கூடாது. இந்த பண ஆசை உள்ளவனாக இருக்கும்போது அந்த பண ஆசை பொருள் ஆசைக்குள்ள நம்மளை கொண்டு போகுது. அந்த பொருள் ஆசை நம்மளை பேராசை உள்ளவனாய் மாத்துது. அந்த பேராசை நம்மளை கர்த்தரை ஆராதிக்க விடாது. என் சுயத்தையே நான் ரொம்ப முக்கியப்படுத்துறவனா மாறிடுறேன். அப்போ இந்த பண ஆசையிலிருந்து நான் விடுதலை பெற என்ன செய்யணும்னா, வாயை திறந்து அறிக்கை பண்ணணும். இந்த ஆண்டவர் எனக்கு யாரு, அவரை என் வாழ்க்கையில் நான் என்னவா வச்சிருக்கிறேன், இதெல்லாம் நான் வாயை திறந்து அறிக்கை பண்ணும்போது இந்த பண ஆசையிலிருந்து என்னை விடுவித்து சரியான பாதைக்குள்ள கர்த்தர் என்னை நடத்தி கொண்டு வருகிறார்.
இன்னொரு காரியத்தையும் செய்யணும்னு சொன்ன. அறிக்கை பண்றது மாத்திரம் இல்ல, கையை திறந்து கொடுக்கிறவர்களாய் மாறும்போது இந்த பண ஆசையிலிருந்து விடுவிக்கப்படுகிறோம். பண ஆசை உள்ளவன் ஒரு நாளும் கையை திறந்து பணத்தை கொடுக்க மாட்டான். எவ்வளோக்கு எவ்வளோ இருக என்ன ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க பாருங்க, என்ன கிடைச்சதெல்லாம் சுருட்டி, சுருட்டினதெல்லாம் மூட்டை கட்டி, மூட்டை கட்டினது மேலே ஏறி கெட்டியாக உட்காந்துக்கிட்டு அதை கொஞ்சம் கூட ரிலீஸ் பண்ணாமல் இருக்கிறவன் கண்டிப்பாக பண ஆசை உள்ளவன். கர்த்தருடைய வேலைக்கு கொடுக்க மனசு இல்லை, ஒரு கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுக்க மனசு இல்லை, ஒரு உதவி தேவைப்படுகிறவங்களுக்கு கொடுக்க மனசு இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு மனுஷனுக்கு கண்டிப்பாக நான் சொல்கிறேன், இந்த பண ஆசை உள்ளே வந்துருச்சு. அது பொருளாசையை கொண்டு வரும், பேராசையை கொண்டு வரும், சுய ஆராதனையை கொண்டு வந்துடும், சுயத்தை முக்கியப்படுது. அப்போ இதெல்லாம் நம்மளை சரி பண்ணுவதுக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற வழிகள் இதெல்லாம். சகேவு என்கிற ஒரு மனிதனை காட்டினேன். அவன் பண ஆசை உள்ளவனாக இருந்தான். ஆனால் என்னைக்கு இயேசு அவனுடைய உள்ளத்துக்குள்ளே வந்தாரோ, இதுவரைக்கும் அவனை பிடிச்சிருந்த பண ஆசையை விட்டுட்டு இப்போ முழுமையாக இயேசுவின் மேல் தன் ஆசையை வைக்கிறவனாய் மாறிட்டான். அதுதான் வாயை திறந்து அறிக்கை பண்ணுறான். இயேசுவும் வீட்டுக்கு நான் வரேன்னு சொன்ன உடனே வாயை திறந்து அறிக்கை பண்ணுறான், ஆண்டவரே நான் ஏழைகளுக்கு கொடுக்குறேன், என் ஆஸ்தியை ஏழைகளுக்கு கொடுக்குறேன், நான் யாரிடத்தில் அநியாயமாக வாங்கியிருந்தனோ அவர்களுக்கு நாளத்தனையாக கொடுக்குறேன். அறிக்கை பண்ணது மாத்திரமல்ல, எடுத்து கையை திறந்து கொடுக்கிறவனாய் மாறினான். அவனை பார்த்து தான் இயேசு சொன்னார், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு என்ன வந்தது, ரட்சிப்பு வந்ததுன்னு சொல்லிட்டு நிறுத்தாம அவனை கொண்டு போய் மெய்யான ஆசீர்வாதத்துக்கு பங்குள்ளவனா கொண்டு போய் இணைக்கிறார். அவனை கொண்டு போய் ஆபிரகாமுடைய குமாரனா நீ இருக்கிறன்னு சொல்லி அவனை ஆசீர்வதிக்கிறார். அப்போ இது ரொம்ப முக்கியம் பாருங்க. இப்போ இன்னைக்கு ஒரு 5வது காரியத்தை உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன். இதெல்லாம் தேவன் நமக்கு நேராக திறக்கிற வானத்தை திறந்த நிலையில் வைத்து அந்த திறக்கப்பட்ட வானத்தின் ஆசீர்வாதத்துக்கு கீழே நாம் வாழ்வதற்கான அற்புதமான சத்தியங்களை கர்த்தர் நம்ம கற்றுக் கொடுக்கிறார். இன்றைக்கு இன்னொரு காரியத்தை நம்ம கவனிப்போம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் வாங்க. 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு, விவாக உறவு கூட தேவனுடைய திறந்த வானத்தின் ஆசீர்வாதத்துக்கு கீழே வாழணும். உங்க விவாக வாழ்க்கைக்கு நேராக, உங்க குடும்பத்துக்கு நேராக, உங்க குடும்ப வாழ்க்கைக்கு நேராக வானம் அடைக்கப்படக்கூடாது, வானம் திறக்கப்படணும். எத்தனை பேர் அதை விரும்புகிறோம்? கையை வைத்து சொல்லுங்க, ஆண்டவரே என் குடும்பத்துக்கு நேராக, என் விவாக வாழ்க்கைக்கு நேராக உம்முடைய வானம் திறக்கப்பட்டதாக இருக்கணும். சொல்லுங்க வாயத்திறந்து, ஆண்டவரே என் குடும்பத்துக்கு நேராக, என் விவாக வாழ்க்கைக்கு நேராக கர்த்தாவே நீர் திறக்கிற வானத்தின் ஆசீர்வாதத்துக்கு கீழே நாங்கள் வாழணும். இன்னைக்கு நான் பண்ணுற பிரசங்கம் கல்யாணமானவங்களுக்கு மாத்திரம் நினச்சிக்கூடாது. கல்யாணம் ஆகாத வாலிப தம்பிங்க தங்கச்சிங்க இருப்பீங்கன்னா நல்லா கேட்கணும். ஏன்னா எப்படி உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழ்க்கைக்குள்ளே நுழைவதற்கு முன்பாக எப்படிப்பட்ட விதத்தில் கர்த்தர் விவாக வாழ்க்கைக்குள்ளே உங்களை கொண்டு போய் எப்படி நடந்துக்கணும்னு சொல்லி கொடுக்குறாருன்றத கல்யாணமானவங்களை காட்டிலும் கல்யாணம் ஆக போகிறவங்க நல்லா கேட்கணும். ஏன்னா உங்களுக்கும் ஒரு நாள் கல்யாணம்னு வாலிப பசங்களாம் இன்றைக்கி இருக்கலாம், ஆனால் சீக்கிரத்தில் கல்யாண வயசுன்னு ஒன்று வரும். அப்போது உங்களுக்கு கெட்டி மேளம் பண்ணி வைப்பாங்க. அப்போது இந்த சத்தியங்கள் இப்போவே கேட்டு புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையை சுவாரஸ்யமாக்கலாம். கல்யாணமானவங்களுக்கு நான் சொல்கிறேன், நல்லா கவனிங்க. கல்யாணம் ஆயிடுச்சு, நாங்கள் தான் வாழ்ந்துட்டோமே, பாஸ்ட்டு பேரம்பேத்தியெல்லாம் பார்த்தாச்சு, இதுக்கப்புறம் என்ன இதை பற்றி கேட்டு நான் சொல்கிறேன், பேரம்பேத்தியெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் தான் ரொம்ப அதிகமாக கேட்கணும். விட்டதையாவது இப்போயாவது பிடிச்சிக்கலாம்ல. அதுக்கு இந்த சத்தியம் உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். ஒருவேளை கல்யாணமாகி சில வருடம் தான் ஆச்சு அப்படின்னு இருக்கிறவங்க, நாங்கள் வாழ்க்கைனா என்னன்னு தெரியும், உறவுனா என்னன்னு தெரியும்னு ஏன்னா புரியாத ஒரு புதிர் போல வாழ்ந்து கொண்டு இருக்கிற நீங்களும் இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு சொல்லி கொடுக்குற இந்த விவாக உறவில் கர்த்தர் எப்படி திறந்த வானத்தின் ஆசீர்வாதத்துக்கு கீழே உங்களை வாழ வைக்க கர்த்தர் கற்றுக் கொடுக்குற சத்தியங்களை நம்ம அறிந்து கொள்ள வேண்டியது ரொம்ப மிக முக்கியமானது. வாசிப்போமா? இப்போ நம்ம வாசிக்கிற வசனத்தில் நேரடியாக கர்த்தர் வானத்தை திறக்கிறது சொல்லாமல் இருக்கலாம், ஆனால் அதில் சொல்லியிருக்கிற ஒரு கருத்தை நீங்கள் கவனிக்கும் போது, வானம் திறக்கப்பட்டா எப்படி இருக்கும், வானம் அடைப்பட்டா எப்படி இருக்கும்ன்றதையும் இந்த வேத வசனம் நமக்கு ரொம்ப தெளிவாக சொல்லுகிறது. வாசிப்போமா இணைந்து? 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நாம் இணைந்து வாசிப்போம். அந்தபடியே புருஷர்களே, மனைவியானவள் பலவீனமான பாண்டமாய் இருக்கிறபடியால் உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகத்தோடு அவர்களுடனே வாழ்ந்து
உங்கள் உடனே கூட அவர்களும் நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்திரித்துக் கொள்வர்களுக்கானபடியினால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள். இதுல ஒரு வார்த்தை கவனிக்கிறீங்க, உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு. புருஷரை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, உடனே மனைவி மாதிரி சந்தோஷப்படக்கூடாது, நம்மளை சொல்லடாப்பா. இங்க 2 பேருக்கும் பொருந்தோம். புருஷன் மனைவிக்கு ஆண்டவர் சொல்ற ஒரு காரியம், இந்த சத்தியத்தை அப்படி கேட்கணும். புருஷனுக்கு சொல்றாரு, உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு. அப்படின்னா என் ஜெபம் ஆண்டவர் கேட்கவும் நினைத்தருளவும் பதிலளிக்கக்கூடிய ஜெபமாய் இருக்கும்போது தான் என் வாழ்க்கைக்கு நேராக நான் ஏறெடுக்கிற விண்ணப்பங்களுக்கு நேராக வானம் திறக்கப்பட்டிருக்கு. நான் பாட்டு ஜோம் பண்ணிட்டே இருக்கிறேன், ஒன்றும் பதிலே வரமாட்டேதுன்னா வானம் அடைக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம். ஏன்னா வேதம் 2 காரியத்தையும் சொல்லுது, திறந்த வானம் திறக்கப்பட்ட காரியத்தையும் சொல்லுது, வானம் அடைப்பட்டா எப்படி இருக்கும்ன்றதையும் வேதம் சொல்லுகிறது. 23ஆம் வசனம் உபாகம் 28:23 கவனிக்கிறோம், உன்னுடைய தலைக்கு மேல் இருக்கிற வானம் வெண்கலமாகவும் உன் காலு கீழே இருக்கிற பூமி என்னவா ஆகக்கூடாது, இரும்பா இருக்கக்கூடாது. அப்படி இருந்தா நான் மாத்திரம் உட்காந்து ஜோம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன், ஆனால் ஒன்றும் பதில் கிடைக்க மாட்டேது, ஒரு மாற்றமோ வரமாட்டேது. இன்னும் விளங்கிக்கிற மாதிரி சொல்லணும்னா மத்தேயு 18ஆம் அதிகாரத்தில் 18ஆம் வசனத்தை சொல்றாரு, நீங்கள் பூமியில் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும், பூமியில நீங்கள் எவைகளை கட்டவிழ்க்கிறீர்களோ அவைகளும் பரலோகத்தில். அப்போ நான் இங்க என்ன ஜெபிக்கிறேனோ, எதற்காக கட்டி ஜோம் பண்றேனோ, எந்த காரியத்தில் விடுதலை வேணும், எதில் எனக்கு சமாதானம் வேணும், எதில் எனக்கு ஆரோக்கியம் வேணும், எதில் நாங்கள் ஆண்டவரை சரியாகணும்னு ஜோம் பண்றோமோ அந்த ஜெபம் கேட்கப்படலனா நம்முடைய ஜெபம் ஏதோ ஒரு காரியத்தின் நிமித்தமா தடைப்படுகிறது என்பது நாம் அறிந்து கொள்ளணும். அப்ப தடைப்படாமல் இருக்கிறதுக்கு விவாக உறவு, மேரிட்டல் ரிலேஷன்ஷிப் ஆண்டவருக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று. விவாகமானவன் நல்லா கவனிக்கணும் நான் சொல்றத. நீங்க சேர்ந்து கணவன் மனைவியாய் வாழ்ற இந்த விவாக வாழ்க்கை என்னும் உறவு கர்த்தருக்கு ரொம்ப முக்கியமானது. மனுஷனை ஆண்டவர் ஆணும் பெண்ணுமாய் உண்டாக்கினார். ஏன் மனுஷனை ஆணும் பெண்ணுமா ஆண்டவர் உண்டாக்கினார்னா விவாகத்துக்கென்றே மனுஷனை ஆணும் பெண்ணுமா உண்டாக்கி இருக்கிறாரா. அப்போ விவாகம் தேவனுடைய திட்டத்தில் இருக்கக்கூடிய ஒன்று. விவாகம் தேவனுக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று. விவாகத்தின் மூலமா கர்த்தர் ஏற்படுத்துகிற குடும்பம் அவருக்கு ரொம்ப பிரியமானது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்க குடும்பம் கர்த்தருக்கு ரொம்ப பிரியமான குடும்பம். கணவன் மனைவியா உட்கார்ந்தீங்கன்னா நம்ம குடும்பம் ஆண்டவருக்கு ரொம்ப பிரியமான. என்ன ரொம்ப சைலண்ட் ஆயிட்டீங்க எல்லாம்? ஆரம்பத்திலே இவ்வளோ சைலண்டாக போக இன்னும் ரொம்ப சைலண்ட் ஆகிடுமே. ஏன்னா அது கொஞ்சம் ஆழமான விஷயம், சென்டிமெண்ட்டாக தொடர சத்தியங்கள். சில காரியங்கள் உள்ளுக்குள்ளே அப்படியே கொடாயம் இன்னைக்கு கேட்கும்போது. அப்படின்னா ஆவியானவர் கிரியை செய்கிறாருன்னு அர்த்தம். நல்லா கவனிங்கள். அப்போ ஆண்டவர் விவாகத்தை பரிசுத்தமானதாகவும் விவாகத்தை முக்கியப்படுத்தி ஒரு மனுஷன் ஒரு மனுஷியோடு இணைக்கப்படுவதற்காக, விவாக வாழ்க்கைக்குள் அவன் வருவதற்காக மனுஷனை ஆணும் பெண்ணுமாய் உண்டாக்கி அவர்களை விவாகத்தில் இணைத்து ஆண்டவர் என்ன செய்ய விரும்புகிறாருன்னா அந்த விவாக வாழ்க்கையில் அவர்கள் இணைந்து ஆண்டு கொள்ள தேவன் அவர்களை பார்த்து சொல்றாரா, அவர்கள் மேல ஆசீர்வாதத்தை கூறுகிறார். ஆதியாம் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா, அவர்கள் ஆளுவார்கள். 28ஆம் வசனம், அவர்கள் ஆண்டு கொள்வார்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தாராம். அப்போ ஆண்டவர் ஒரு கணவன் மனைவி இணைவது என்ன நோக்கத்துக்காக இணைக்கிறார்னா, அவர்கள் இணைந்து ஆண்டு கொள்ள, இணைந்து ஆள தேவன் அவர்கள் மேல் ஆசீர்வாதத்தை கூறுகிறார். அப்போ இந்த விவாக நோக்கமோ திட்டமோ ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில், ஒரு விவாக குடும்பத்தினுடைய வாழ்க்கையில் நிறைவேறலைன்னா அதை நம்ம சரி செய்ய வேண்டிய அத்தியாவசியத்தில் நம்ம இருக்கிறோன்றதை உணரும்போது தேவன் நமக்கு நேராக வானத்தை திறந்து அந்த திறக்கப்பட்ட வானத்துக்கு கீழே நம்முடைய விவாக உறவு இருக்கிறது எவ்வளோ அவசியம் என்பதை உணர இன்னைக்கு இந்த சத்தியத்தை கர்த்தர் நமக்கு கேட்க உதவி செய்கிறார். இப்போ கவனிச்சு பாருங்க, விவாகத்தை ஆண்டவர் அவர்கள் ஆண்டு கொள்ள என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதிச்சாராம். இப்படி விவாகத்தை ஆண்டவர் முக்கியப்படுத்தி விவாகத்தை கர்த்தர் ஏற்படுத்தி இந்த நோக்கத்துக்காக விவாகத்தில் கணவன் மனைவியும்
ஆண்டவர் இணைக்க காரியங்களை வைத்திருக்கும் போது பிசாசு நடுவில் இப்போ வரான். வந்து என்ன செய்யறான்? பாவத்தின் மூலமா ஒரு விழுகையை கொண்டு வரான். அந்த விழுகை என்ன செய்யுதுன்னா மேரேஜ் ஈக்குவேஷன்ல இன்ஈக்குவாலிட்டியை கொண்டு வருது. சொல்ல நல்லா கவனிக்கணும். விவாக திட்டத்துக்குள்ள சமநிலை இல்லாத ஒரு அமைப்பை பிசாசு உள்ள கொண்டு வருவதுக்கு கணவன் மனைவிக்குள்ள பிசாசு இந்த பாவத்தின் விளைவினால உண்டாக்குற பாதிப்பை தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு காண்பிக்க வரும். அதை எப்படி நம்ம சரி செய்யணும்? மனுஷன் பாவம் செய்து தேவன் ஏற்படுத்தின முதல் குடும்பம் பாவம் செய்த போது மேரேஜ் ஈக்குவேஷனில் ஒரு பிரச்சனை வருது. அந்த ஈக்குவேஷனில் என்ன பிரச்சனைனா ஈக்குவாலிட்டி போய் இன்ஈக்குவாலிட்டி வந்துடுது. சமநிலை போய் சமநிலைக்கு எதிரான காரியங்கள் உள்ளே வேலை செய்ய. இது என்ன செய்யணும்னா எல்லா குழப்படியையும் வாழ்க்கைக்குள்ள உறவுக்குள்ள கொண்டு வருகிறது. என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் கவனிப்போமா? ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் வாங்க. என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் பார்த்து அதுலேருந்து கொஞ்சம் விளக்கத்தை கொடுத்தா ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கை இன்னைக்கு நம்ம விவாகம் எப்படி இருக்குன்னு செக் பண்ணுறதுக்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். எடுத்துட்டீங்களா? 16ஆம் வசனம் அங்கே என்ன சொல்கிறார்? பாவத்தினால் உண்டான விளைவு நிமித்தமாக ஆண்டவர் இந்த வார்த்தைகளை சொல்ல வேண்டியதாச்சு. ஆனால் கர்த்தர் பாவம் செய்கிறதுக்கு முன்னாடி என்ன சொன்னார்? விவாகத்தை பார்த்து குடும்பத்தை பார்த்து கணவனை மனைவியும் பார்த்து என்ன சொன்னார்னா அவர்கள் ஆளுவார்கள் அவர்கள் ஆண்டு கொள்வார்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தாராம். ஆனால் பாவம் உள்ள வந்த உடனே மேரேஜ் ஈக்குவேஷனில் ப்ராப்ளம் வந்துருச்சு. இப்போ ப்ராப்ளம் வந்த உடனே இன்ஈக்குவாலிட்டிக்கு முக்கியத்துவம் போயிடுச்சு. சமநிலை போய் சமநிலைக்கு எதிரான காரியம் உள்ள வரும்போது பாவத்தின் விளைவுனால இப்போ ஆண்டவர் சில காரியங்களை அங்கே சொல்கிறார். இப்போ ஸ்திரீயை பார்த்து ஆண்டவர் சொல்கிற வார்த்தையை பாருங்க. 16ஆம் வசனம் வாசிப்போம் எல்லாரும். அவர் ஸ்திரீயை நோக்கி நீ கர்ப்பவதியாக இருக்கும்போது உன் வேதனையை மிகவும் பெருக பண்ணுவேன், வேதனையோடே பிள்ளையை பெறுவாய், உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும், அவன் உன்னை. இந்த வார்த்தை கேட்டால் சில பெண்களுக்கெல்லாம் அப்படியே ஆக்ரோஷமாக ஆயிடுவாங்க. இது எங்க சொல்லப்பட்டிருக்கு? பாவத்தில் விழுந்த பிறகு இன்ஈக்குவாலிட்டி சமநிலை போய் சமநிலைக்கு எதிரான காரியங்கள் மனுஷனுடைய வாழ்க்கைக்குள்ள வரும்போது சொல்லப்பட்ட காரியங்கள். ஆனா இதுல சொன்ன காரியத்துல சில கருத்து இருக்கு பாருங்க, அதை கொஞ்சம் யோசிக்கணும். இங்க ஆண்டவர் சொல்றாரு உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும், அவன் உன்னை ஆண்டு கொள்வான்னு ஆண்டவர் சொல்றாரு. இப்ப கவனிச்சு பாருங்க, மனுஷனை ஆண்டவர் உண்டாக்கி ஏதேன் தோட்டத்தில் கொண்டு வந்து விட்டுட்டு எல்லாத்துக்கும் ஜோடி இருக்கிறத பார்க்குறாரு. மனுஷனுக்கு ஒரு ஜோடி இல்லை. அப்போ அவனுக்கு ஒரு ஏற்ற துணையை உண்டாக்குறதுக்காக மனுஷனிலிருந்து மனுஷியை கர்த்தர் உண்டாக்குனார். நல்லா கவனிக்கணும். இந்த பேசிக் புரிஞ்சுக்கிட்டாதான் தேவன் கொடுக்குற ஆசீர்வாதமான விவாக வாழ்க்கையை நம்ம வாழ்வதற்கு என்ன செய்யணுன்றதை கற்றுக்கொள்ள முடியும். மனுஷனிலிருந்து தான் மனுஷியை உண்டாக்குற. மனுஷனுடைய விழா எலும்பிலிருந்து எடுத்து தான் யாரை உண்டாக்குனாரு? மனுஷியை உண்டாக்குனார். அப்போ மனுஷனிலிருந்து மனுஷியை உண்டாக்கி மனுஷிய மனுஷனுக்காகவே உண்டாக்குனார். நல்லா கவனிங்கள். மனுஷனிலிருந்து மனுஷியை உண்டாக்கிட்டு அந்த மனுஷிய யாருக்காக உண்டாக்குனார்? மனுஷனுக்காக அதனால தான் இங்க ஆண்டவர் சொல்றார் உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும். இப்ப நல்லா கவனிங்கள். பூமியில நிறைய காரியம் பார்க்கிறோம். மரம் செடி கொடிகள் எல்லாத்தையும் பார்க்கிறோம். இந்த பூமியில இந்த மரம் செடி கொடிகள் எல்லாமே இந்த நிலத்தில் அது இணைக்கப்பட்டிருக்கும் போது இசைந்திருக்கும் போது அந்த மரம் செடி கொடினால நல்ல உற்பத்திகளை நம்ம கவனிக்கிறோம், நல்ல விளைவுகளை பார்க்கிறோம். ஆக்சிஜனை கொடுக்குது, நல்ல என்ன நிழலை கொடுக்குது, நிறைய காரியங்கள் ஒரு மரம் பிரயோஜனமா இருக்கு பாருங்க. அந்த மரத்தை அந்த நிலத்திலிருந்து நம்ம பிடிங்கிட்டோம்னு சொன்னா அதனுடைய எங்க தொடர்பு இருக்கோ, எங்கிருந்து உண்டாக்கப்பட்டதோ, எதற்காக உண்டாக்கப்பட்டதோ அந்த உண்டாக்கப்பட்டதிலிருந்து நாம் அந்த மரத்தை பிடுங்கும் போது அதனுடைய பிரயோஜனமான நிலை அற்று போன ஒரு நிலை அதுக்கு ஏற்படுகிறது. மீனை தண்ணியில் வச்சு நம்ம பார்க்கும்போது எவ்வளோ ரசிக்கிறோம் பாருங்க. சில மீன் தொட்டியெல்லாம் வீட்டில் வச்சுட்டு மீனை வாங்கி அதில் போட்டு கலர் மீன்லாம் போட்டு பார்த்து அதை ரசிப்பாங்க.
அந்த மீனை நீங்கள் அந்த தண்ணியிலேருந்து எடுத்துட்டீங்கன்னா அதனுடைய ரசனை, அதனுடைய அழகு, அதனுடைய பயன்பாடு எல்லாமே எதிர்மறையாய் மாறிவிடுகிறது. அப்போ எப்படி ஒரு மரம் செடி கொடிகள் நிலத்தில் இணைக்கப்பட்டிருக்கும் போது அதுதான் அதுக்கு சத்தாக, அதுதான் அதுக்கு பிரயோஜனமான விளைவுகளை உண்டாக்கக்கூடிய ஒரு அறிகுறியாக இருக்குமோ, அதான் நிஜமோ. எப்படி ஒரு மீன் தண்ணிக்குள்ளே இருந்தால் தான் அது ஜீவிக்க முடியுமோ, அது வளர முடியுமோ, அதுக்குண்டான உற்பத்தியை செய்ய முடியுமோ, அதை தான் இங்கே ஆண்டவர் சொல்கிறார். ஒரு மனுஷனிலிருந்து உண்டாக்கப்பட்டதுனால அந்த மனுஷனோடு இசைந்து இருக்கும் போது தான் அந்த ரெண்டு பேரும் சேர்ந்து நல்ல விளைச்சலை, நல்ல பலனை அவங்க கொண்டு வர முடியும். இது தேவன் ஒவ்வொரு ஸ்திரீக்கும் தேவன் நியமித்திருக்கிற God ordained position in your marriage life. இது எனக்கு பிடிக்கல, இதை நான் இதுபடி இருக்க முடியாது அப்படின்னு சொன்னா, நீங்க தேவன் உங்கள் இருவருக்கும் வைத்திருக்கிற விவாக வாழ்க்கையினுடைய நோக்கத்தை புரிந்து கொள்ளாம ரெண்டு பேரும் ரெண்டு எதிரான வழிகளில் நீங்கள் செயல்படும் போது இன்இக்வாலிட்டி வந்து சமநிலைக்கு எதிராக வேலை செய்கிறீர்கள். நல்லா கவனிக்கணும். அப்ப கவனிச்சு பாருங்க, ஒரு ஸ்திரீ ஆண்டவர் ஒரு மனுஷனுக்காக உண்டாக்கி, மனுஷனிலிருந்து ஸ்திரீயை உண்டாக்கி, மனுஷனுக்காகவே அந்த ஸ்திரீயை உண்டாக்கி இருக்கும் போது அந்த மனுஷி காட் ஆர்டைன்டு பொசிஷன்ல அவ இருக்க தன்னை ஒப்பு கொடுக்கலனா பிரச்சனை எல்லா இடத்துலயும் வரும். இப்போ இன்னொரு காரியம் அங்க சொல்லப்பட்டிருக்குது, என்ன, உன் புருஷன் உன்னை ஆண்டு கொள்வானா. இது நிறைய புருஷர்களுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு வார்த்தை. பிரச்சனை வந்தா என்ன சொல்லுவோம்? கர்த்தருடைய வார்த்தைன்னு சொல்லி புருஷனுக்கு அடங்கி இருக்கணும். அதை சொல்லலைங்க. உன் புருஷன் உனக்கு என்ன தலையா இருப்பான், உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்குன்னு சொன்னது ஆண்டவர் வந்து தவறு செய்து பாவம் செய்து பாவத்தில் விழுந்தபோது அவர்களுக்கு நேராக சொல்லப்பட்ட வார்த்தை. அப்போ இந்த காரியத்தை நெகட்டிவா நாம் புரிஞ்சு கொள்ளாம கர்த்தர் வச்சிருக்கிற ஆசீர்வாதம் என்ன? அவர்கள் ஆளுவார்கள், அவர்கள் ஆண்டு கொள்வார்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். கையை உயர்த்தி சொல்லுங்க, அவர்கள் ஆளுவார்கள், அவர்கள் ஆண்டு கொள்வார்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். அதுதான் குடும்பம். ஆனா பாவம் உள்ள வந்த உடனே சிஸ்டமே மாறுது, பொசிஷனே மாறுது. அந்த பொசிஷனை மறுபடியும் நீங்க காட் ஆர்டைன்ட் பொசிஷனுக்குள்ள நீங்க கொண்டு வரும்போது உங்க விவாக வாழ்க்கை திறந்த தேவ வானத்தின் ஆசீர்வாதத்துக்கு கீழே வாழ்கிற ஒரு நிலைக்கு கர்த்தர் உங்களை கொண்டு வர்றாரு. இப்போ இந்த கண்ணோட்டத்தோட இந்த 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை பார்க்கணும். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் பாவத்தில் விழுந்த பிறகு சொல்லப்பட்ட ஒரு காரியம். ஆனா 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் பேதுரு யாருக்கு பேசுறாருன்னா விசுவாசிக்கு பேசுறாரு. இந்த விசுவாசி யாரு? மீட்கப்பட்ட ஒரு விசுவாசி. எத்தனை பேர் கர்த்தரால மீட்கப்பட்டவங்களாம் கையை உயர்த்தி சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். நம்பிக்கை இருக்கா? நீங்களும் நான்லாம் மீட்கப்பட்டவங்க தானா? இயேசு நம்மளை மீட்டு எடுத்திருக்கிறாரா? பாவத்திலிருந்து என்னை மீட்டு எடுத்திருக்கிறாரு, சாபத்திலிருந்து என்னை மீட்டு எடுத்திருக்கிறாரு, என்ன அவருடைய பிள்ளையா வச்சிருக்கிறாருன்றவங்களாம் கையை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். அப்ப பேதுரு இங்கே வந்து யாருக்கு சொல்றாருன்னா மீட்கப்பட்ட விசுவாசிகளுக்கு சொல்றாரு. அப்போ ஒரு மீட்கப்பட்ட ஒரு மனுஷன், ஒரு புருஷன், மீட்கப்பட்ட ஒரு புருஷனா இருக்கிறவன் என்ன செய்யணும்னு சொல்றாருன்னா, அங்க கவனிச்சு பாருங்க, சொல்றாரு உன் மனைவிய நீ விவேகத்தோடு, அப்படின்னா எல்லா ஞானத்தோட நீ நடத்துறவனா இருக்கணும்பா. இன்னொன்னு சொல்றாரு, உன் மனைவி பலவீனமான பாண்டம் என்று அறிந்து அவளுக்கு நீ செலுத்த வேண்டிய கனத்தை செலுத்து. இன்னொரு காரியம் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா உன்னுடைய மனைவி உன்னோடு உடன் சுதந்திரவாளியா இருக்கிறான்றதை எண்ணி நீ அவளோட இசைந்து இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். இதை செய்யலனா ஆண்டவர் சொல்றார் உன் ஜெபம் கேட்கப்படாது. உங்கள் ஜெபத்துக்கு தடை உண்டாகாதபடி. சிலர்லாம் பொண்டாட்டிகிட்ட சண்டை போட்டு போய் நல்லா ஜெபம் பண்ணுவாங்க. அந்த ஜெபம் எப்படி கேட்கணும் எனக்கு தெரியல. கேட்டால் நான் 3 நாள் ஃபாஸ்டிங்னு ஒருத்தர். ஏன் ஃபாஸ்டிங்னா வீட்டில் சண்டை, வீட்டில் சோறு கிடைக்கலன்னா என்ன இவளுக்கு என்ன ஆகிடுது? ஃபாஸ்டிங். நான் ஆண்டவர் கேட்பேன், போ முதல்ல போய் உன் பொண்டாட்டியை பேசு, போய் அங்கே பேசிட்டு வா. சிஸ்டம் ஆண்டவர்கிட்ட நம்ம எந்த சாக்கியும் சொல்ல முடியாது. அவர் வச்சிருக்கிற ஒழுங்கான முறையில் நம்ம அவர்கிட்ட வந்தோன்னா கர்த்தர் எல்லாவற்றையும் ஆசீர்வாதமாக ஆக்குவார். கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க.
அப்போ கவனிச்சு பாருங்க, இங்க சொல்றாரு, உன்னுடைய மனைவி உடன் சுதந்திரவாளி, உன் மனைவி பலவீனமான பாண்டம் என்று அறிந்து அவளை நீ அவளுக்கு செலுத்த வேண்டிய கணத்தை செலுத்து, உன் மனைவியை எல்லா ஞானத்தோட நடத்து. யாருக்கு சொல்றாரு? பாவத்தில் விழுந்து பாவத்திலிருந்து மீட்கப்படாத ஒருத்தனுக்கு சொல்லலை. பாவத்தில் இருந்த ஒரு மனுஷனை இயேசு அவன் பாவத்தை மன்னிச்சு அவனை மீட்டெடுத்து அவனை புருஷனாக மாற்றி இப்போ மீட்கப்பட்ட புருஷன்கிட்ட சொல்றாரு, உன் கையில் ஒரு மனைவியை கொடுத்துருக்குறப்பா, அந்த மனைவி நீ எப்படி நடத்தணும்? அதே தான் மனைவிக்கும். மனைவியை பார்த்து ஆண்டவர் சொல்லுவார், உன்னை நான் ரட்சித்து உன்னை என் பிள்ளையாக்கி உனக்கு விவாகத்தை ஏற்படுத்தி கொடுத்து விவாக வாழ்க்கைக்குள்ள கொண்டு வந்து உனக்கு ஒரு புருஷனை கொடுத்து உன்னை ஒரு மனைவியா வச்சிருக்கிறேனே. மனைவியா இருக்கும்போது பாவத்தில் இருக்கிற மாதிரி நம்ம செயல்படக்கூடாது. மீட்கப்பட்டிருக்கிற ஒரு விசுவாசியை போல ஒரு மனைவியை போல செயல்படணும். அப்படி செயல்படும் போது நீங்க எந்த திட்டத்துக்கு நேரம் வருவீங்கன்னா, கர்த்தர் பாவத்தில் மனுஷன் விழுறதுக்கு முன்னாடி ஒரு திட்டம் சொன்னார் பாருங்க, குடும்பத்துக்கு அவர்கள் ஆளுவார்கள், அவர்கள் ஆண்டு கொள்வார்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதிச்சார் பாருங்க. அந்த திட்டத்துக்குள்ள வரேன். அந்த திட்டத்துக்குள்ள வரும்போது நான் பழுகி பெருகிறேன், பூமியை நிரப்புறேன், அதை கீழ்ப்படுத்துறேன், அதை எல்லாவற்றையும் ஆண்டு கொள்கிற ஒரு அதிகாரத்தையும் ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் நம்ம கையில் கொடுக்குறாரு. இப்போ கவனிச்சு பாருங்க, இது ரொம்ப முக்கியமானது. அதனால்தான் பாருங்க, குடும்பத்துக்குள்ள பிசாசு அதிகமாக சோதிக்கிற ஒரு ஆள் யாருன்னா ஒரு ஸ்திரீயை தான் சோதிக்கிறான். ஏன் ஸ்திரீயை சோதிக்கிறான்னா, நீங்கள் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் கவனிச்சிங்கன்னா அதுக்கு ஆண்டவர் ஏற்கனவே சொல்லி வச்சிட்டாரு. என்ன சொல்றாரு பாருங்க, 15ஆம் வசனம் பாருங்க, உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாகும்ட்டாரு சொல்றாரு. ஏன் பாருங்க, ஒரு மனுஷனை காட்டிலும் மனுஷி படுகிற பாடு அதிகமா இருக்கு. வரலாறுல நீங்க கவனிச்சீங்கன்னா, throughout the history if you could see, women are going through a lot of suffering than men. ஆண்கள் அதை ஏற்றுக்கொள்கிறோமோ இல்லையோ, அது வரலாறு சொல்றதை நான் சொல்றேன். ஏன்னா ஒரு 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 மனுஷன் போகிற பல பாடுகளை காட்டிலும் ஒரு ஸ்திரீயானவள் பல பாடுகளுக்குள்ள போறா. ஏன் போறானா, இங்க சொல்லியிருக்கு பாருங்க, உன் வித்துக்கும் அவன் வித்துக்கும் என்ன பண்ணுவேனா, பகை உண்டாக்குவாராம். உனக்கும் ஸ்திரீக்கும் அங்க என்ன உண்டாகுது, ஒரு பகை இருக்கு பாருங்க. ஏன்னா ஒரு ஸ்திரீயின் மூலமா கர்த்தர் தம்முடைய தேவகுமாரனை கொண்டு வந்து இந்த பிசாசை அவர் நசுக்கி ஜெயிச்சு பிசாசு தோக்கடிக்கப்படுகிற ஒரு நாள் இருக்கு. அது எப்படி நடக்க போகுதுன்னா, இந்த ஸ்திரீ மூலமா தான் கர்த்தர். அதான் 2000 வருஷங்களுக்கு முன்னாடி நடந்துச்சு. மரியாள் மூலமா பரிசுத்த ஆவியானவர் நிழலிட்டு அவ கர்ப்பவதியாகி தேவகுமாரனை பெற்றெடுத்து இயேசு என்கிற ஒரு ஆண்டவர் இந்த உலகத்துக்கு வந்து மனுஷனுடைய பிரதிநிதியா வந்து மனுஷனுடைய பாவத்துக்காக கல்வாரி சிலுவையில் தன் ஜீவனை கொடுத்து பிசாசை சிலுவையில் தோக்கடிச்ச வேலையை செஞ்சார் பாருங்க. இந்த காரியத்தை ஆண்டவர் அன்னைக்கே சொல்லி வச்சிருந்தார். முதல் மனுஷனுக்கே, முதல் குடும்பத்துக்கே கர்த்தர் சொல்லி வச்சிருக்கிறார். அப்போ இந்த காரியம்லாம் நடக்கிறதுன்றது தெரிஞ்சனால்தான் பாருங்க, குடும்பத்தில் நிறைய நேரம் ஸ்திரீகளை பிசாசு சோதிக்கிறான். ஆண்களையும் சோதிக்கிறான், பெண்களையும் சோதிக்கிறான். ஆனால் இதில் நீங்கள் கவனிக்க வேண்டியது, இங்கே ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கு இப்படிப்பட்ட காரியம் நடக்கும்னு ஆண்டவர் ஏற்கனவே சொல்லி வச்சிருக்கிறார் பாருங்க. அப்போது இந்த காரியத்தை நம்ம வாழ்க்கைக்குள்ளே போகும்போது நான் எதை பார்க்கக்கூடாதுன்னா, இப்படிலாம் பிசாசு என்னை சோதிக்கிறானே, இப்படிலாம் நடக்குமே, இப்படி ஆகுமேன்றதை யோசிக்காம, எனக்கு கர்த்தர் சொல்லியிருக்க மீட்கப்பட்டவன் நான் எப்படி இருக்கும், மீட்கப்பட்ட ஒரு புருஷனை நான் எப்படி இருக்கணும், மீட்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளையாக இருக்கிற நான் ஒரு நல்ல மனைவியாக என் புருஷனுக்கு எப்படி இருக்கணும் என்கிற இந்த சத்திய வசனத்தின் சிந்தைகள் வந்துச்சுன்னா உங்கள் 2 பேருக்கும் என்ன தோணும்னா, எப்படி நம்ம சேர்ந்த ஆளை அவர்கள் ஆளுவார்கள், அவர்கள் ஆண்டு கொள்வார்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்த அந்த ஆசீர்வாதமான திட்டங்கள் நிறைவேற God ordained பொசிஷனுக்கு உங்களை ஒப்பு கொடுப்பீங்க. அதுக்கு முரண்டு பண்ணும்போது விவாக வாழ்க்கையில் அந்த ஈக்குவேஷன் எப்போவுமே இன்ஈக்குவாலிட்டிக்குள்ளே போகுது, சமம் இல்லாத நிலைக்குள்ளே போகும்போது எல்லா குழப்படியும் எல்லா பிரச்சனையும் அங்கே ஆரம்பிக்குது. இப்போ கவனிச்சு பாருங்கள், நீங்கள் இப்படி யோசித்து பாருங்கள், நான் சொல்கிறத இப்படி யோசித்து பாருங்கள். ஒரு கணவன் மனைவி ஆண்டவர் சொன்ன திட்டத்தின்படி அவர்கள் ஆளுவார்கள், அவர்கள் ஆண்டு கொள்வார்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்த அந்த திட்டத்துக்குள்ளே ஒரு குடும்பம் கணவன் மனைவி வந்தால், நான் சொல்கிறேன், அந்த இடத்துல பிசாசுக்கு அவனுக்கு வேலையே இருக்காது. பிசாசை தோக்கடிக்கிற ஒரு வேலையை கணவன் மனைவி சேர்ந்து செய்வார்கள். பவர்ஃபுல்லான கப்பலாக இருப்பாங்க. இப்படி சேர்ந்து செய்கிற ஒரு கணவன் மனைவியும்
ஒரு காரியத்தை சேர்ந்து செய்கிற ஒரு குடும்பத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த குடும்பம் நல்ல டெவலப் ஆகும், அந்த குடும்பம் பழுகும் பெருகும், அவங்க மல்டிப்ளை ஆவாங்க, அவங்க இன்க்ரீஸ் ஆவாங்க, அவங்களுக்கு எல்லா ஆசீர்வாதத்தையும் எல்லா வெற்றியையும் எல்லா பொருளாதார நன்மையும் அவங்க வாழ்க்கையில் உண்டாகும். ஏன்னா அவர்கள் இணைந்து ஆளுகிறார்கள். அதே ஆப்போசிட்டை பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும். ஒரே வீட்டில் தான் இருப்பாங்க, ஒரே சாப்பாடு தான் சாப்பிடுவாங்க, ஆனால் புருஷன் மனைவிக்குள்ள ஒத்துமை இருக்காது, ஒன்றா சேர்ந்து செயல்படுற அனுபவம் இருக்காது. மனைவி சொல்லுவா, நான் சம்பாதிக்கிற பணத்தை வச்சு நான் பார்த்துக்குப்பேன், என்ன நீ சம்பாதிக்கிற பணத்தை வச்சு நீ என்ன பண்ணு, உன்னை பார்த்துக்கோ, என் பணத்தை நான் என்னத்துக்கு செலவு பண்ணுறது நீ கேட்கக்கூடாது, உன் பணத்தை நான் நீ என்ன செலவு பண்ணுறேன்னு நானும் கேட்க மாட்டேன் என்று சொல்கிற ஒரு குடும்பம் எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசித்து பாருங்க. நல்லா இருக்குமா? அவங்க பொருளாதாரத்தில் வளர முடியுமா? அவங்க எந்த காரியத்தில் பெட்டர் ஆக முடியும்? சிலர் என்ன சொல்கிறாங்க, இந்த காலத்தில் வாழ்கிற சிலர் என்ன சொல்கிறாங்க, இப்படி இருந்தால் தான் ஸ்மார்ட்டாக நாங்கள் வாழ்கிறதுக்கு அதான் ஒரு அறிகுறி. என் சம்பாத்தியத்தை நான் பார்த்துப்பேன், அவர் சம்பாத்தியத்தை அவர் பார்த்துக்கணும். அது ஸ்மார்ட் வே ஆஃப் லிவிங் இல்லை, உங்களை பைத்தியகாரத்தனத்துக்கு வாழ்வதுக்கு ஒப்பு கொடுக்கறதுக்கு அறிகுறி. பிசாசு உள்ள பூந்து உங்களுடைய விவாக வாழ்க்கையை இன்ஈக்வாலிட்டிக்குள்ளே கொண்டு வந்து, அப்படின்னா சமமான நிலையை உடைத்து அதுக்கு எதிரான நிலையில் உங்களை வாழ வைக்கும் போது ஒன்று நடக்குது. காட் ஆர்டைன்டு பொசிஷனில் உங்கள் வாழ்க்கையை ஒரு கணவன் கொண்டு வரல, ஒரு மனைவி கொண்டு வரல, அதனால் அவர்கள் இணைந்து ஆள முடியவில்லை. மறக்கவே முடியாது. எனக்கு ஒரு தாய் ஃபோன் பண்ணி சொன்னாங்க, பாஸ்டர் என் பொண்ணோட நீங்கள் கொஞ்சம் பேசணும், ஏன்னா அவளுக்கு நிறைய வரனை பார்க்குற வரனெல்லாம் தட்டி கழிக்கிற, இவ போய் பேசிட்ட பிறகு அவன் திரும்பி கூட வரமாட்டான் பாஸ்டர் அப்படின்னாங்க. அப்போ நான் யோசித்தேன், இது ஏதோ பயங்கரமான விவகாரமாக இருக்கும் பொழுது அப்படின்னு நான் என்ன பண்ணேன், வாங்க அப்படின்னு சொன்னேன். அந்த அம்மா அந்த அவங்க பொண்ணை கூட்டிகிட்டு வந்தாங்க. வந்தபோது நான் கேட்டேன், என்னம்மா நிறைய மாப்பிள்ளையை பார்த்துருக்குறாங்க போல், ஒரு மாப்பிள்ளையும் திருப்பியும் எஸ்ன்னு சொல்லி வரல போல், அப்படி என்னம்மா பண்ணிட்ட அப்படின்னு கேட்டேன். அப்போது அந்த பொண்ணு சொன்னா, பாஸ்டர் பொண்ணு பார்க்க வருவாங்க, பார்க்க வரும்போது எங்கள் 2 பேருக்கும் பேசுகிறதுக்கு ஒரு டைம் கொடுப்பாங்க. பேசுறதுக்கு டைம் கொடுக்கும்போது நான் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக மூஞ்சிக்கு நேராக சொல்லிடுவோம், பாஸ்டர் அப்படி என்னம்மா சொன்னேன் அப்படின்னா சொல்லிட்டேன், ஏன் சம்பாத்தியத்தை நான் பார்த்துக்குப்பேன், உன் சம்பாத்தியத்தை நீ பார்த்துக்க, ஏன் பணத்தை எடுத்து உங்கள் வீட்டில் இருக்க யாருக்கும் கொடுக்கணும்னு நீ என்ன பண்ணக்கூடாது, முயற்சி எடுக்கக்கூடாது. இதுக்கு ஒத்துக்கிறேன்னா சொல்லி உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். நான் சொன்னேன், நல்ல வேலை அத்தனை பசங்களும் காப்பாற்றப்பட்டானே, உங்ககிட்ட இருந்து தப்பிச்சாங்கம்மா. அது அந்த பிள்ளை உட்காந்து புத்தி சொன்னேன். வாழ்க்கைனா என்ன, கர்த்தர் ஏற்படுத்தின முறை என்ன, நீ செய்கிற செயல் கர்த்தர் வச்சிருக்கிற ஈக்குவாலிட்டியை கொண்டு வரல, இன்இக்வாலிட்டியை கொண்டு வருது. யூ ஆர் லூசிங் காட் ஆர்டைன்டு பொசிஷன் இன் யுவர் லைஃப். தேவன் நியமித்திருக்கிற தெய்வீகமான நிலையை ஒரு கணவன் ஒரு மனைவி நிறைவேற்ற முன் வரலனா அவர்கள் தங்களுடைய விவாகத்தை அவர்களே இடிக்கிறார்கள். யாரும் அதை கெடுக்க வேண்டியது, அவங்க சேர்ந்து அவங்களே இடிக்கிறாங்க. ஆனா ஒன்னா இருந்தாங்கன்னா சேர்ந்து கட்ட முடியும். நல்லா கவனிங்கள். ஒரு 25 வருடம் சில்வர் ஜூப்ளி கொண்டாடின ஒரு தம்பதிகளை போய் வாழ்த்தணும் பாருங்க. வாழ்த்திட்டு அவங்கள ஆசீர்வதிச்சுட்டு வந்தோம். கொஞ்ச நாள் கழிச்சு அந்த அம்மா வந்தாங்க. வந்துட்டு என்கிட்ட சொன்னாங்க, பாஸ்டர் நீங்கள் தான் வந்தீங்க ஞாபகம் இருக்கா, எங்கள் 25வது வருஷம் சில்வர் ஜூப்ளி ஆனிவர்சரிக்கு வந்து நீங்கள் ஜோம் பண்ணி ஆசீர்வதிச்சிங்க ஞாபகம் இருக்கா? நான் சொன்னேன், நான் எப்படி உங்களை மறக்க முடியும், வாங்க அப்படின்னு. அப்போ அவங்க சொன்னாங்க, பாஸ்டர் நீங்கள் வந்து செஞ்சீங்க, அன்றைக்கே சொல்லணும்னு நினச்சேன், ஆனால் அன்றைக்கி சொல்ல முடியாதுல்ல, அதனால் இன்றைக்கி சொல்ல வந்திருக்கிறேன். என்னன்னா அந்த அம்மா சொல்கிறாங்க, கல்யாணமாக 25 வருஷம் ஆச்சு, 25 வருஷமும் இவர் என்ன சம்பாதிக்கிறாரு, இவர் கையில் என்ன இருக்குது எதுவுமே எனக்கு தெரியாது பாஸ்டர், அதை கேட்டனா வீட்டில் ஒரே சண்டை தான். இப்படி வாழ்கிற நிறைய குடும்பம் இருக்கு. என்ன சொல்றாரு புருஷன், உனக்கு என்ன வேணும், வீட்டுக்கு வேண்டிய மளிகை சாமான் வாங்கி கொடுத்துட்றேன், உனக்கு என்ன வேணுமோ கொடுத்துட்றேன், நான் என்ன பண்ணுறேன் நீ என்ன பண்ணக்கூடாது, கேட்கக்கூடாது. ஏன் கேட்கக்கூடாதுன்னா புருஷன் தான் தலையாக இருப்பேன், நீ என்னவா இருக்கணும், புருஷனுக்கு அடங்கி இருக்கணும். ஏன்னா அவருக்கு விளங்கலை, அது பாவம் செஞ்ச பிறகு சொல்லப்பட்ட ஒரு காரியம்.
ஆனா பாவம் செய்யறதுக்கு முன்னாடி கர்த்தர் ஒன்று சொன்னாரு, அவர்கள் ஆளணும், அவர்கள் ஆண்டு கொள்ளணும் என்று சொல்லி அவர்கள் ஆசீர்வதித்த அந்த ஆசீர்வாதமான அந்த சேர்ந்து ஆளுகிற அந்த நிலை என்னைக்கு ஒரு விவாகமான கணவன் மனைவிக்குள்ள குறைபடுதோ எல்லா பிரச்சனையும் வந்துடும். நல்லா கவனிங்கள். இப்போ நம்ம வாசித்த 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் 3 காரியங்களை கவனிங்க. அதை கொஞ்சம் விளக்கி சொன்னால் தான் உங்களுக்கு விளங்கும் நான் நம்புகிறேன். 3 காரியம் சொல்லியிருக்கு. அதை ஆங்கில வேதாகமம் வச்சுருந்தீங்கன்னா நிறைய மொழிபெயர்ப்பு ஆங்கில வேதாகமத்தில் இருக்குது. அதில் எனக்கு ஒரு மொழிபெயர்ப்பு ரொம்ப பிடிக்கும், ஆம்பிளிஃபைடு வெர்ஷன் வாங்க. அந்த ஆம்பிளிஃபைடு வெர்ஷனில் கவனிச்சிங்கன்னா அங்கே வந்து கிளாசிக் எடிஷன் ஒன்று இருக்குது. அதில் இவ்வளோ அருமையாக சொல்லியிருக்குப்பா. அந்த வசனத்தை போடும்படி அன்பாக கேட்குறேன். அதில் பாருங்கள், கவனித்து பாருங்கள். இங்கே என்ன சொல்லியிருக்கு பாருங்கள். இன் த சேம் வே யூ மேரிட் மென் ஷுட் லிவ் கன்சிடரேட்டட்லி with your wife with an intelligent recognition of the marriage relation. நல்லா கவனிங்க. விவாகமான ஒரு புருஷனுக்கு அங்க சொல்லப்பட்டிருக்க ஆலோசனை என்னன்னா, உன் மனைவியோட உன்னுடைய விவாக உறவுல நீ எப்படி வாழணுமா? ஒரு புருஷன் இன்டெலிஜென்ட்டா வாழணுமா? சாதாரணமா வாழ்றதே பெரிய விஷயம். இன்டெலிஜென்ட்டா வாழணும்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. புருஷன் மாதிரிலாம் நான் சொல்கிறத நல்லா கவனிக்கணும். இன்றைக்கி கேட்குறதுனால ரொம்ப இன்டெலிஜென்ட்டான புருஷனாக மாறிடுவீங்க நீங்கள். ஆனால் இது வரைக்கும் இன்டெலிஜென்ட் தான், கவலைப்படாதீங்க. இப்போ ரொம்ப ஷார்ப்பாகிடுவீங்க. அங்கே சொல்கிறாரு, உங்கள் விவாக உறவில் நீங்கள் எப்படி இருக்கணுமா? உங்கள் மனைவியை எல்லா ஞானத்தோட, தமிழில் எப்படி வந்திருக்குன்னா விவேகத்தோட அவளை நடத்தி அவளோட வாழணும்னு சொல்லியிருக்கு. ஆங்கிலத்தில் எப்படி வந்திருக்குன்னா வித் ஆல் நாலேஜ். நாலேஜ்னா இன்டெலிஜென்ட்டாக இருக்கணுமா? இன்டெலிஜென்ட்டாக எப்படி இருக்கிறது? அறிவு, எல்லா அறிவோட. அப்படின்னா நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க எல்லா அறிவோடனா கல்யாணம் பண்ணால் கிறிஸ்தவ கல்யாணம் பண்ணிடணும். சர்ச்சில் கூட்டு போய் எங்கே தாலி கட்டுறோமோ இல்லையோ, சர்ச்சில் பாஸ்டர் கையால் தாலி எடுத்து கொடுத்து கட்டிட்டோன்னா அதான் கிறிஸ்தவ விவாக. பெரிய கடமையை முடிச்சுட்டேன், ஒருத்தருக்கு ஒருத்தர் வாக்குறுதி சொல்கிறார், நல்லது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், குறிப்பிட்ட விதத்தில் ஒரு புருஷன் எப்படி இருக்கணுன்றாருன்னா எல்லா ஞானத்தோட. அப்படின்னா இன்டெலிஜென்ட்டான ஒரு புருஷன், ஒரு மீட்கப்பட்ட ஒரு புருஷனுக்கு சொல்றார். கர்த்தரால மீட்கப்பட்ட ஒரு மனுஷன் ஒரு விவாக வாழ்க்கைக்குள்ள வரும்போது, ஒரு புருஷனா இருக்கும்போது அந்த புருஷனுக்கு ஆண்டவர் சொல்றாரு எப்படி இருக்கணும்னா இன்டெலிஜென்ட்டான ஒரு ஆளா நீ இருக்கணும்பா. அந்த இன்டெலிஜென்ட்டான ஒரு ஆளா இருக்கணும்னா எங்க இருக்கணும் நம்முடைய கவனம்னா தேவனுடைய வார்த்தை. என்ன அறிவுள்ளவனா, என்ன ஞானம் உள்ளவனா? இந்த வசனம் எனக்கு சொல்லுது, எப்படி என் மனைவியோட நான் இன்டெலிஜென்ட்டா அறிவுள்ளவனா நான் வாழ்றதுக்கு அறிவோட நடத்தணுமே. அப்படின்னா குறிப்பிட்ட விதத்தில் சும்மா ஒரு ஜென்ரல் விவாகத்தை குறித்து ஒரு ஜென்ரல் நாலேஜ் இருக்கிறது மூலமா நம்ம வந்து விவாக வாழ்க்கையை வெற்றிகரமாக நடத்திட முடியாது. அந்த காலத்துலலாம் என்ன சொல்லுவாங்க, தாத்தா பாட்டன் பூட்டியெல்லாம் கல்யாணம் பண்ணுற பேரம் பேத்திக்கெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, கல்யாணம் பண்ண போறியா, தாத்தா மாதிரி வாழணும். என்ன தாத்தா எப்படி வாழ்ந்தோம் பார்த்தியா? தாத்தா மீசையை முறுக்கிட்டு சொல்லுவார், பாரு நம்ம மீசையை முறுக்கிட்டு எப்படி மீசையை முறுக்க, அது மாதிரி பாட்டியை பார்த்தியா மீசை முறுக்கிற மாதிரி அடக்கி வச்சிருக்கிறேன் அப்படின்னுவார். முறுக்கின தாத்தா போயிட்டாரு. புரியுதா உங்களுக்கு? முறுக்குன்னு தாத்தா போய் சேர்ந்துட்டாரு. இப்போ நீங்களும் மீசையை முறுக்கிட்டு, நான் வந்து தலை, நீ வந்து வாழு, நீ எனக்கு அடங்கி இருக்கணும், நீ கீழ்ப்படிஞ்சிருக்கணும்னா அது நடக்குமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அது ப்ராக்டிக்கலாக ஒத்து வருமா? ஒரு கிராமத்தில் ஒரு பாட்டி சொன்னாங்களாம், பேரனுக்கு கல்யாணம் பண்ணுற பேரனுக்கு பாட்டி கல்யாணத்தை குறித்த ஒரு அறிவுரை சொன்னாங்களாம். சில நல்ல பாட்டிங்களும் இருக்கிறாங்க, சில நொல்ல பாட்டிங்களும் இருக்குங்க. என்ன பண்ணுறது, அந்த மாதிரி இது மாதிரி அந்த கேஸ் போல் இந்த பாட்டியம்மா. இந்த பாட்டியம்மா சொல்லிச்சான், கல்யாணம் பண்ண போகிற, டே கல்யாணம் பண்ண போறியா, கல்யாணம்னா என்னன்னு தெரியுமாடா பேராண்டி, கல்யாணம்னா என்னன்னு தெரியுமா அப்படின்னாங்களாம். அப்போ பேரன் சொன்னான், தெரியாது பாட்டி, நீயே சொல்லு பாட்டி. அப்போ இந்த பாட்டி சொல்லிச்சான், கல்யாணம். கல்னா என்ன தெரியுமா? துன்பம். யானம்னா என்ன தெரியுமா? தரித்து கொள்ளுதல். அப்போ நீ என்ன பண்ண போற? துன்பத்தை தரித்து கொள்ள. அதான்டா கல்யாணம். எப்படி இருந்திருக்கும் அவனுக்கு கல்யாணம் பண்றவனுக்கு? இந்த பாட்டி அப்படி அனுபவிச்சிருக்கோம் போல இது. அவர் கட்டின தாத்தா, இந்த பாட்டி கட்டின தாத்தா என்ன பண்ணியிருக்கோம்? துன்பத்தை கொடுத்து வாழ்நாள் மூலம் துன்பத்தை கட்டிக்கிட்டேனே அப்படின்னு அந்த பாட்டி நினச்சி அந்த பாட்டி கொடுக்குது பாருங்க அட்வைஸ் கல்யாணத்தை பற்றி.
இப்படி ஜெனரல் நாலேஜை கேட்டு உங்க விவாக வாழ்க்கையை நடத்துவீங்கன்னா யூ cannot be an intelligent husband. அறிவுள்ள ஒரு புருஷனாக அறிவோடு எல்லா விவேகத்தோடு உங்க மனைவியை நடத்துவதுக்கு ரொம்ப முக்கியம் என்ன தெரியுமா? வேதம் என்ன சொல்லுது? ஆண்டவர் சொல்றாரு, கிறிஸ்து சபையில் அன்பு கூர்ந்தது போல மனைவி மேல புருஷன் அன்பு கூறணும்னு பைபிள் சொல்லுது. கிறிஸ்து சபையின் மேல் அன்பு, அப்படின்னா தான் அன்பை வெளிப்படுத்துவதற்காக, சபையை மீட்டெடுப்பதற்காக. சபை என்பது நீங்களும் நானுங்க. உங்களை என்னைய மீட்டெடுத்து இந்த சபைக்குள்ள கிறிஸ்து என்னும் அவருடைய சரீரத்துக்குள்ள கொண்டு வர அவர் என்ன செஞ்சாருன்னா தம்மையே அந்த சபைக்காக தம்மை ஒப்பு கொடுத்தார். அன்பு அதுதான். கொடுக்குறேன், என்ன என் அன்பை என் மனைவிக்கு கொடுக்குறேன், என் குடும்பத்தில் இருக்கிற என் நபர்களுக்கு கொடுக்குறேன். என் மனைவிக்கு, மனைவி தன்னுடைய அன்பை புருஷனுக்கு கொடுக்கும்போது இப்போ என்ன உண்டாகுதுன்னா, இப்போ இந்த விவாக வாழ்க்கைய தேவ அறிவோடு தேவன் கொடுக்கிற அந்த அறிவினால நான் இப்போ ஒரு இன்டலெக்சுவல் என்ன புருஷனா நான் நடந்து கொள்ள நான் பிரயாசப்படுறேன். எப்படி பிரயாசப்படுறேன்? இயேசு எப்படி தம்மையை ஒப்பு கொடுத்தாரோ நம்மளை மீட்டெடுக்க, அது போல என் குடும்பத்தில் என் மனைவியை நான் அறிவோடு ஞானத்தோடு எல்லா விவேகத்தோடு நடத்துவதுக்கு என்ன நான் முதல்ல கொடுக்க வேண்டியதா இருக்கு. என்ன கொடுக்காம நான் எதையுமே எதிர்பார்க்கவே முடியாது. அப்போ அதை தான் முதல்ல சொல்றார். புருஷர்கிட்ட தான் நிறைய விஷயம் இருக்கு. நிறைய நேரம் புருஷன்மா சொல்றது என் மனைவி சரியாட்டா எல்லாம் சரியாயிடும். நான் சொல்றேன், முதல்ல புருஷன்மார் மாதிரி நடந்துக்கணும். உங்களை உங்க மனைவிக்காக கொடுக்கிறவர்களாய் நீங்க இருக்கும்போது எப்படி கிறிஸ்து சபைக்காக தன்னையே கொடுத்தாரோ, கிறிஸ்து எப்படி சபை மேல தன்னுடைய அன்பை காட்டினார், அது போல ஒவ்வொரு புருஷனும் கர்த்தர் கொடுத்திருக்கிற மனைவியின் மேல தன்னுடைய அன்பை அவன் காட்டும் போது அவன் எப்படிப்பட்ட புருஷனா மாறுறானா? அறிவோட நடத்துகிற புருஷனா மாறுறான். அன்பை காட்டாம வேற வகையில காரியங்களை செய்யணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா கொஞ்ச நாள் ஓடும், அதுக்கப்புறம் மக்கார் பண்ணும். நல்லா கவனிங்கள். ரெண்டாவதுக்கு போவோம். ரெண்டாவது காரியம் சொல்றாரு பாருங்க. அங்க நீங்க கவனிச்சீங்கன்னா, ஒன்று ஃபர்ஸ்ட் இன்டெலிஜென்ட் புருஷனா இருக்கணும். பீயிங் an intelligent husband, recognizing your marriage relation. அப்போ எப்படி நான் அறிவுள்ளவனா மாறுறது? தேவனுடைய வார்த்தை எனக்கு என்ன சொல்லுது? கிறிஸ்து எப்படி சபையின் மேல் அன்பு, அது போல நான் அன்பு காட்டணுமே. ரெண்டாவது சொல்றாரு, உன்னுடைய மனைவி பலவீனமான பாண்டம் என்று அறிந்து அவளுக்கு கனத்தை செலுத்துன்னு சொல்றாரு. இப்போ இதுவும் புருஷர்களுக்கு பிடிக்காத ஒன்று தான். புருஷர்கள்லாம் என்ன பிடிக்கும்? மிரட்டி உருட்டி எழுதினாலும் வேதம் சொல்லுது என்ன, எல்லாவற்றிலும் உங்கள் புருஷருக்கு கீழ்ப்படிந்து அடங்கியிருங்கள். இதுதான் நமக்கு பிடிக்கும். ஆனால் இங்கே ஆண்டவர் வேற மாதிரி சொல்றாரு. மீட்கப்பட்ட புருஷனுக்கு வேற மாதிரி சொல்லி கொடுக்குறாரு. நல்ல கவனிங்கள். கர்த்தரால மீட்கப்பட்டு இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்க புருஷனுக்கு வேற மாதிரி சொல்லித்தராரு. அதே தான் மனைவிக்கும். மனைவி என்ன செய்யணும்? தன்னை தம் புருஷனுக்காக கொடுக்கணும். கொடுக்காம தான் ஆசைக்கு. மேரேஜ் இஸ் நாட் அபவுட் fulfilling your interest, your desire. நிறைய குடும்பத்தில் பாருங்க, கணவன் தான் விருப்பத்தை செய்வான், மனைவி தான் விருப்பத்தை செய்வா. நான் சொல்லுவேன், அதுக்கு நீங்க கல்யாணம் பண்ணாமலே இருக்கலாமே. கல்யாணம் பண்ண பிறகு இதுக்கு பிறகு ஏன் விருப்பம் இல்லை, இப்போ என்னை நம்பி வருகிற, என்னை நம்பி ஒரு மனைவியை கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்கிற, இதுதான் அறிவு, இதுதான் இன்டலெக்சுவல் நாலேஜ். கர்த்தர் என்ன நம்பி ஒரு மனைவியை அந்த மனைவிக்கு என்ன பிடிக்கும், அவளுக்கு நான் என்ன செய்யணும் என்கிற இந்த ஆசை ஒரு மனுஷனுக்குள்ள வரும். அதே ஆசை மனைவிக்குள்ள வரும். என்னை நம்பி கர்த்தர் எனக்கு ஒரு புருஷனை கொடுத்துருக்கிறாரு, என் புருஷனுக்கு என்ன பிடிக்கும், அவருக்கு என்ன விருப்பம். இந்த காரியத்தை எவ்வளவு நாள் செய்யறது பாஸ்டர்? நீங்க உயிரோடு இருக்கிற வரைக்கும் செய்யணும். நல்லா கவனிங்க நான் சொல்றது, உயிரோடு இருக்கிற வரைக்கும் செய்யணும். ஏன்னா உயிரோடு இருக்கிற வரைக்கும் கர்த்தர் சொல்ல, நீங்க ஆண்டு கொள்ளவும் நீங்க ஆளவும் கர்த்தர் உங்கள் மேல அந்த அதிகாரத்தை, அந்த ஆசீர்வாதத்தை தம்பதிய மேல, கணவன் மனைவி மேல, குடும்பத்தின் மேல கர்த்தர் வச்சிருக்கிறார். அது நிறைவேறுகிற வரைக்கும் ஒவ்வொரு நாளும் இப்படிதான் நீங்க செய்யணும். உங்க இன்ட்ரெஸ்டுக்காக வாழக்கூடாது. கர்த்தர் உங்களுக்கு பிள்ளைகளை கொடுத்த பிறகு பிள்ளைகளுடைய ஆசைக்காக வாழ்றோம். சில நேரம் சில இடத்துல சாப்பிட போறோம், பிள்ளைகளோட குடும்பமாக போகும்போது
எப்படி போகிறேன் பாருங்க. இது வரைக்கும் அவருக்கு பிடிச்ச மாதிரி போய் வாங்கி சாப்பிட்ற ஆள் இப்போ எப்படி மாறுறாருன்னா, என் பொண்ணுக்கு என் பையனுக்கு இது பிடிக்கும், அதனால அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஹோட்டலுக்கு போகிறாங்க, அவங்களுக்கு பிடிச்சமான வாங்கி மாறுறோம். எப்படி மாறுச்சு? அந்த அன்பு என்னையே என் மனைவிக்காக, என்னையே என் பிள்ளைகளுக்காக கொடுக்கிற இந்த உள்ளம் வரும்போது, நான் மீட்கப்பட்ட ஒரு புருஷனை போல எல்லா அறிவோட நான் செயல்படுறேன். இந்த அறிவு இல்லாமல் செயல்படும் போது நான் சுயநலமா இருக்கிறேன். சுயநலமா இருக்கும்போது கண்டிப்பா நான் ஜெபம் பண்ணா என் ஜெபம் கேட்கப்படாது. என் இன்ட்ரெஸ்டுக்காக மாத்திரம் வாழ்ந்து, என் ஆசையை நிறைவேற்றதுக்காக மாத்திரம் நான் இருக்கக்கூடியவனா இருப்பேனா, நான் ஜெபம் பண்ணா கர்த்தர் கேட்கவே மாட்டார். என் ஜெபத்துக்கு தடை இருக்கும். வானம் திறக்கப்படாது. வானம் திறக்கப்படணும். நான் கர்த்தர் சொல்றாரு, எல்லா விவேகத்தோட, அப்படின்னா எல்லா ஞானத்தோட, இன்டெலிஜென்டான ஒரு புருஷனா, இன்டெலிஜென்டான ஒரு மனைவியா உங்களை நீங்க நடத்த வேண்டியது ரொம்ப முக்கியம். ரெண்டாவது சொல்றாரு, உங்களுடைய மனைவி பலவீனமான பாண்டம் என்று அறிந்து அவளுக்கு செலுத்த வேண்டிய கனத்தை என்ன பண்ணு, செலுத்து. அப்படியே இருக்கு அந்த வார்த்தை. அவளுக்கு செலுத்த வேண்டிய கனத்தை, பலவீனமான பாண்டம் என்று அறிந்து. அப்ப நமக்கு இந்த வார்த்தையின்படி சில நேரம் மீட்கப்பட்ட ஒரு புருஷனா இதை பார்க்கலன்னா இதுக்கு நான் முரண்பாடு செய்வேன். இதை நான் என்ன, அவளுக்கு நான் கணம், அவ தானே எனக்கு கணம் செலுத்தணும், தான் முரண்பாடு பாருங்க. அப்போ தேவன் வைத்திருக்கிற அந்த ஈக்குவாலிட்டியில, சமநிலையில என் விவாக வாழ்க்கையை பார்க்கலன்னா அதுக்கு எதிரமராக பார்க்க ஆரம்பிக்கிறேன். என்ன பண்றேன், எனக்கு எது பிடிக்குது, நான் சொல்றதை கேட்கறது தான் அவருக்கிறா, அவ சொல்றதை கேட்கறதுக்கு நான் இல்லை அப்படின்னு இருந்தா வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் மோதலாகவே தான் இருக்கும். நல்ல கவனிங்கள். நீங்கள் எல்லாம் ஸ்கூலில் படித்து ஸ்டூடெண்ட்டாக இருந்து கல்யாணம் பண்ணி இன்றைக்கி புருஷன் மனைவியாக இருக்கிறீங்க. ஸ்கூலில் நான் கேட்குறத கொஞ்சம் யோசித்து பாருங்கள். உங்களுக்கு ஸ்கூலில் மிரட்டுற டீச்சர் பிடிக்குமா, அன்பு காட்டுற டீச்சர் பிடிக்குமா? என்ன பெரிய என்னமோ ராக்கெட் சயின்ஸ் கேட்டேன் நான் அவங்ககிட்ட. என்ன ரொம்ப யோசிக்கிறீங்க, கரெக்டாக சொல்லலாமா? என்ன, யாரை பிடிக்குங்க உங்களுக்கு? உங்கள் மேலே அன்பு காட்டுற ஒரு டீச்சர் இருப்பாங்கன்னா, உங்களுக்கு நல்லதை சொல்லிக் கொடுக்குற ஒரு டீச்சர் இருப்பாங்கன்னா, அவங்க என்ன சொன்னாலும் அது கஷ்டமா, செய்ய முடியுமா முடியாத பார்க்குறதே இல்லையே. எதனால செய்கிறனே. ஆனால் மிரட்டுற டீச்சராக இருந்துச்சுன்னா அது என்ன பண்ணுவீங்க நீங்கள்? யோசித்து பாருங்க. நீங்கள் ஒரு வாய்ப்புக்கு வெயிட் பண்ணுவீங்க, இந்த ஆள் எப்போ உழுவான் பார்க்கலாம். எதுலாம் மாட்டுவார் இந்த டீச்சரு, எதெல்லாம் அது மாதிரியே மாட்டிடுவார். எதெல்லாம் ஒன்று மாட்டினார்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் இருக்கிற ஒரு சந்தோஷம் இருக்கும் பாருங்க. நல்லா கவனிங்க. இப்போ எதுக்கு கேட்குறேன், நீங்கள் எந்த மாதிரி டீச்சர் வீட்டில்? ஹலோ, மிரட்டுற டீச்சரா, அன்பு காட்டுற டீச்சர்? மிரட்டுற புருஷனா, அன்பு காட்டுற புருஷனா? சில புருஷன் மாதிரிலாம் கொம்பு வச்சுக்கிட்டு, என்ன பரம்பு வச்சுக்கிட்டு, இப்படி தான் இருக்கணும் மிலிட்ரி, அப்படி என்னமோ சட்டத்திட்டம் போடுறது, மிரட்டர் உருட்டெல்லாம். நான் தான் இந்த காலத்து பசங்களாம் சொல்லுவேன், டேய் குச்சி கிச்சி எடுத்தீங்கன்னா மனைவி வரும்போதே எல்லாம் கரத்தா பாக்ஸிங்லாம் கற்றுக்கிட்டு தான் வரா. நீ குச்சி எடுத்தினா குச்சியும் உடைப்பா, உன் கையும் உடைப்பா, உன் வாயையும் உடைப்பா, மூக்கையும் உடைப்பா. இப்போ இருக்கிற பெண்கள் எல்லா திறமையும் கற்றுக்கிட்டு வராங்க. அவங்ககிட்ட இவர் வீராப்பு காட்டினார்னா அப்போ வீராப்பு போயிடும். சில மனைவி மாதிரி புருஷனை பந்து ஆடுறமா ஆடுறாங்களே, ஃபுட்பால் மாதிரி உருட்டி எடுக்கிறாங்க. அதெல்லாம் சொல்ல, இந்த மாதிரிலாம் இப்போ என்ன இந்த இதெல்லாம் செல்லுபடி ஆகாதுங்க. உங்க மனைவி உங்க மேல அன்பு காட்ட, உங்க மனைவி நீங்க சொல்றதெல்லாம் செய்யக்கூடிய ஒரு புருஷனா நீங்க இருக்கணும்னா, ஒரு புருஷன் என்ன செய்யணும்னா தன்னையே தன் மனைவிக்காக கொடுக்கிற ஒரு புருஷனா இருக்கணும். அதுதானே கஷ்டம். நான் எப்படி என்ன சில சொல்லுவாங்க, நான் எப்படி மானம் மரியாதைலாம் விட்டு என் மனைவிட்ட போய் நான் எப்படி பேசுறது? கல்யாணம் பண்ண பிறகு புருஷன் மனைவிக்குள்ள என்ன மானம் மரியாதை, என்ன ஈகோ நான் கேட்குறேன். நல்ல கவனிங்கள். நான் தான் ஆரம்பத்தே சொன்னேன், இந்த பிரசங்கம் கொஞ்சம் எல்லாரும் சீரியஸ் ஆகிடுவான்ட்டு. கல்யாணம் பண்ண போகிறவன் இப்படி யோசிக்கணும். மனைவி என்னை நம்பி ஒரு மனைவி வந்தால் அந்த மனைவிக்கு நான் ஒரு அறிவுள்ள புருஷனாக இருக்கணும், அறிவோடு நடத்தணும் அவளை. அந்த மனைவி பலவீனமான பாண்டனை அறிந்து அவளை நான் கனப்படுத்தணும். இதெல்லாம் ரொம்ப முக்கியம் பாருங்க.
ஒரு புருஷன் இப்படி தன்னையே தன் மனைவிக்காக கொடுப்பானா? நான் சொல்றேன், அந்த மனைவி அந்த புருஷனுக்காக என்ன வேணா செய்வா. ஒரு மனைவிக்கு என் புருஷன் என் மேல அன்பு வச்சிருக்காரு, எனக்காக என் புருஷன் என்ன வேணாலும் செய்வாரு அப்படின்னு அந்த மனைவிக்கு புருஷனை பத்தி தெரிஞ்சிச்சுன்னா, அந்த மனைவி அந்த புருஷனுக்காக எந்த எக்ஸ்ட்ரீமெண்ட் வேணாலும் தன்னை தன் கணவருக்காக விட்டு கொடுப்பா. ஆனா அதே மனைவிக்கு தான் புருஷன் ஒரு சுயநலவாதிக்காரன், சும்மா வாயில தான் அப்படியே சவுடாலா பேசுவார், ஒரு டம்மி பீஸு பாயுது அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னு வச்சிங்க, ஒன்றும் நடக்காது. ஒரு பாச்சாவும் பழிக்க. நிறைய குடும்பம் அப்படி தான் இருக்கு. நான் சொல்றது எல்லாம் நடைமுறையில் நடக்கிற பிரச்சனைகளை சொல்றேன். மிலிட்ரியில் பெரிய கமாண்டரா இருப்பாரு, அவர் ஒரு கமாண்ட் கொடுத்தாருன்னா எல்லாம் எழும்பி நிற்பாங்க. ஆனால் வீட்டுக்கு வந்தால் லெஃப்ட் ரைட் போட்டுன்னு இருப்பாரு. உங்க மனைவியினுடைய அன்பை யூ ஹேவ் டு earn by showing her the honor. அவளுக்கு நீங்க காட்டுற கனத்தின் மூலமா அன்பை சம்பாதிக்கணும், மதிப்பை மிரட்டி வாங்கக்கூடாது. நான் புருஷன் என்ன நீ கனப்படுத்தினா, நீங்க செய்யற நீங்க உங்களையே உங்க மனைவிக்காக கொடுக்கிற அந்த அன்பின் செயல் இருக்கு பாருங்க, அது என்ன செய்யணும்னா உங்களை உங்க மனைவி மதிப்பாங்க, உங்களுக்கான கனம் வரும். இன்னைக்கு எப்படிப்பட்ட ஒரு புருஷனா நீங்க இருக்கிறீங்க? எப்படிப்பட்ட ஒரு மனைவியா இருக்கிறீங்க? மீட்கப்பட்ட ஒரு நிலையில ஒரு புருஷனா நீங்க இருக்கிறீங்களா? மீட்கப்பட்ட நிலையில ஒரு மனைவியா இருக்கிறீங்களா? அப்படின்னா நீங்க இணைந்து ஆள்வதற்கு என்னெல்லாம் செய்யணுமோ செய்வீங்க. அதை தான் ஆண்டவர் இங்க பொருள்படுத்தி சொல்றாரு. உன்னுடைய மனைவி பலவீனமான பாண்டம் என்று அறிந்து அவளுக்கு செலுத்த வேண்டிய பலவீனமான பாண்டம்னா ஆண்டவர் சொல்றாரு, பிசிக்கலா ஒரு ஆணை காட்டிலும் பெண் பிசிக்கலா சில காரியத்தில் வீக்கா இருக்காங்க. That doesn't mean they are weak in everything. எப்படி ஒரு ஸ்திரீ பிசிக்கலா வீக்கா இருக்கிறாளோ அதே போல ஆணும் சரீரத்தில் சில காரியங்கள்ல வீக்கா தான் இருக்கிறான். நல்லா கவனிங்கள். வீக்கா இருக்கிற மனுஷனுக்கு தான் ஆண்டவர் பார்க்கிறார், இவனுக்கு ஒரு ஏற்ற துணை இல்லையேன்னு சொல்லி அவனுக்கு ஒரு ஏற்ற துணை அப்படின்னா ஏற்ற ஹெல்ப்மேட்டை கொண்டு கர்த்தர் கொடுத்தாராம். அப்படின்னா கவனிச்சு பாருங்க, வீக்கா இருக்கிறவன் பலவீனமான இருக்கிறவனுக்கு தான் உதவி தேவை. ஒரு ஆணானவன் ஸ்ட்ராங்கா இருக்கிறவன அவனுக்கு எதுக்கு உதவி தேவையில்லையே. அவன் வீக்கானவன் அறிந்துதான் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, கொண்டு வந்து அவனுக்கு ஏற்ற துணையை கொண்டு வந்து கொடுத்தார். That doesn't mean that she is completely weak physically. ஒரு ஸ்திரீ ஆனவள் முற்றிலும் சரீரத்தில் பலவீனம். சில காரியங்கள் ஆண்கள் பலம் உள்ளவர்களாக இருப்பாங்க, சில காரியத்தில் பெண்கள் பலவீனமாக இருப்பாங்க, சில விஷயத்தில் ஆண்கள் பலவீனமாக இருப்பார்கள், பெண்கள் பலம் உள்ளவர்கள். இந்த ரெண்டு காரியத்தையும், அதான் ஈக்குவாலிட்டி ரொம்ப முக்கியம். சமநிலைகளை அறிந்து உங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற பலனை சேர்ந்து நீங்க உபயோகப்படுத்தும் போது உங்க பலவீனம் உங்களுக்கு பெருசா தெரியாது, உங்க மனைவியினுடைய பலவீனம் பெருசா தெரியாது. ரெண்டு பேரும் சேரும் போது அது பலனாய் மாறுகிறது. நல்லா கவனிங்கள். இங்க ஆண்டவர் பேதுருவின் மூலமா பலவீனமான பாண்டம் என்று அறிந்து அவளுக்கு செலுத்த வேண்டிய கனத்தை செலுத்துங்கன்னு சொல்லும் போது ஆண்டவர் என்ன சொல்றாரு, இவ எப்படி பலவீனமான பாண்டம் அப்படின்னா ஆண்டவர் சொல்றாரு, she is very delicate. மென்மையானவள் மனைவியானவள், ரொம்ப சென்சிட்டிவ். டக்குன்னு கோச்சிப்பாங்க, டக்குன்னு ரியாக்ட் பண்ணுவாங்க, ரொம்ப சென்சிட்டிவ் அவங்க. அந்த பலவீனமான பாண்டத்தை நீ உடைச்சிடக்கூடாதுப்பா. உன்னுடைய மனைவி ஒரு கண்ணாடி மாதிரி. எனக்கு கல்யாணம் ஆகும் போது எங்கள் அம்மா எனக்கு சொன்ன ஒரு அட்வைஸ், எங்கள் அம்மா சொன்னாங்க, ஒரு நல்ல பொண்ணை உன் கையில் ஆண்டவர் கொடுக்குறாரு, உன் மனைவி ஒரு கண்ணாடி மாதிரி போட்டு உடைச்சிட்டுன்னு வச்சுக்கோ, ஒட்டவே முடியாது, நாம் வச்சுக்கோ அப்படின்னாங்க. எங்கள் அம்மா சொல்லி கல்யாணம் ஆகி ஒரு வருஷத்தில் அவங்க மறிச்சிட்டாங்க. ஆனால் 2008 எனக்கு விவாகமாச்சு. அன்னைக்கு எங்கள் அம்மா சொன்ன அந்த வார்த்தை இன்னைக்கு வரைக்கும் என் உள்ளத்தில் இருக்குது. நான் யோசிக்கிறேன், மனைவியானவள் டெலிகேட்டான ஒரு பாத்திரம், சென்சிட்டிவான ஒரு பாத்திரம். அப்படின்னா ஆண்கள் சென்சிட்டிவா இல்லையா? இன்னைக்கு பெண்களை காட்டிலும் ஆண்கள் தான் ரொம்ப சென்சிட்டிவா இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்ற, ஒரு பக்தி உள்ள ஒரு மீட்கப்பட்ட ஒரு புருஷனா நீ இருப்பனா, உன் மனைவி எப்படிப்பட்டவளா இருக்கிறான்னு உனக்கு தெரிஞ்சு உன்னுடைய ஜெபத்துக்கு எந்த இடையூறும் வராதபடிக்கு நீ உன் மனைவிய எல்லா ஞானத்தோட ஒரு இன்டெலிஜென்டான ஒரு புருஷனா,
உன் மனைவியை கனப்படுத்து, பலவீனமான பாண்டவன் என்று அறிந்து கனப்படுத்துகிறவனா நீ இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் நமக்கு அற்புதமாக காட்டுறார். மூன்றாவது சொல்றாரு, அவளோடு கூட நீ நித்திய ஜீவனை என்ன பண்ணணுமா, சுகந்தரித்துக் கொள்ளுகிறவர்கள் ஆனபடியால். நல்லா கவனிங்கள். மூணாவது காரியம் சொல்ற, பக்தி உள்ள ஒரு மீட்கப்பட்ட ஒரு புருஷனுக்கு சொல்றாரு, உன் மனைவி யாருன்னா உன்னோட அவர் உடன் சுகந்திரவாளியா இருக்கு. she is your co-joint heir. ஆண்டவர் ரொம்ப அற்புதமா சொல்றார், நித்திய வாழ்க்கைக்கு போறதுக்கு மாத்திரம் இல்ல, பூலோகத்துல வாழும் போது அவள் உன்னோடு உடன் சுகந்திரவாளி. உங்க புருஷன் உங்களுக்கு எப்படி இருக்கிறார், உடன் சுகந்திரவாளியா இருக்கிறாரு. இந்த ஜாயிண்ட் கோ ஹேரை விளக்கணும்னா, கல்யாணமான பிறகு கணவன் மனைவி கண்டிப்பா ஒரு ஜாயிண்ட் அக்கௌண்ட்னு இருக்கும். இருக்குமா? கல்யாணம் யாரும் தலையாட மாட்டீங்களா? இல்லையா? நல்ல வேலை காப்பாற்றப்பட்ட பாஸ்டர் அப்படின்றீங்களா? தப்பு பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். கல்யாணமானவன ஒரு ஜாயிண்ட் அக்கௌண்ட்னு இருக்கும். கல்யாணம் ஆரம்பத்தில் என்ன பண்ணுவார் புருஷன் மனைவி? ஜாயிண்ட் தலையை நல்லா ஆட்டிப்பாங்க. உந்தெல்லாம் எந்து எந்தெல்லாம் உந்து. கல்யாணமாய் கொஞ்ச நாள் ஆன பிறகு உந்தெல்லாம் உந்து தான் எந்தெல்லாம். இப்போ கல்யாணமாகி என்ன, இந்த சமநிலை உடைந்து சமநிலைக்கு எதிரான காரியங்கள்லாம் விவாக உறவில் நடக்கும்போது, ஒரு பேங்க் டிரான்சாக்ஷன் பண்ணா கூட கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஜாயிண்ட் அக்கௌண்ட்டில் இருக்கிற ஒரு பேங்க் டிரான்சாக்ஷன் பண்ணா கூட, நீங்கள் ஒரு டிரான்சாக்ஷன் புருஷன் பண்ணணும்னு நினச்சி பொண்டாட்டிகிட்ட பேசாமல் இருந்துட்டு, பொண்டாட்டிக்கிட்ட ஏதோ ஒரு பிரச்சனை, குடும்பத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னா, நீங்கள் ஒரு அமௌண்ட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணா கூட ஓடிபி யாருக்கு வரும்? இவங்களாம் சைலண்ட் ஆகிறாங்க, ஏன்னா ஓடிபி அவங்களுக்கு தானே வருது. ஓடிபி யாருக்கு வரும்? மனைவிக்கு வரும். இவர் பாப்பார், இப்போ ஓடிபியை கேட்கறதா? உலகத்தில் இருக்கிற பேங்கை ஆப்ரேட் பண்ணுறதுக்கே மனைவியோட என்ன பண்ண வேண்டியதாக இருக்கு? ஜாயிண்ட் அக்கௌண்ட் வச்சுருந்தா மனைவியோட இசைந்து இருக்கணும். நீங்கள் டிரான்சாக்ஷன் பண்ணி ஓடிபியை விடலாம், அப்புறம் என்ன பண்ணுவான்? 5 மினிட்ஸில் அது எக்ஸ்பயர் ஆகிடும். அடுத்த இன்னொரு 5 மினிட்ஸ் அனுப்பி பார்க்குறாரு புருஷர், ஏதாவது வருமானு வராது. வரலன்னா யார் அனுப்புறது? அடுத்தது பலியாடு பிள்ளைங்க தான் சொல்லி அனுப்புவார். இந்த வாட்டி ஓடிபி வரும், உங்கள் அம்மாவுக்கு தெரியாமல் ஃபோன் எடுத்து வந்து என்கிட்ட கொடுத்துரு. இங்கே இருக்கிற பேங்க் அக்கௌண்ட்டை வேணால் எப்படியா டிரான்சாக்ஷன் பண்ணிடலாம்னு வச்சுங்க. ஆனால் பரலோகத்தில் இருக்கிற வங்கியை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் டிரான்சாக்ட் பண்ணோன்னா, அதை நீங்கள் செயல்படுத்தணுன்னா, நீங்கள் 2 பேரும் உடன் சுதந்திரவாளியாக இருக்கிறீங்கன்ற உணர்வு இல்லாமல் வாழும்போது ஆசீர்வாதம் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. நல்லா நீங்கள் உங்கள் ஜெபம் கேட்கப்படாது. ஆனால் ஒரே மனமாய் ஒரே காரியத்தை நீங்கள் ஜெபிக்கிறவர்களாய் ஒரே சிந்தனை உள்ளவர்களாய் ஜெபம் பண்ணுவோம். மத்தேயு 18ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சொல்லி, இருவர் ஒருமனப்பட்டு வேண்டிக் கொள்ளும் எந்த காரியத்தையும் பரலோகத்தில் இருக்கிற பிதா அதை உங்களுக்கு அருளுவார். எப்பொழுது? இருவர், கணவன் மனைவி என்கிற இருவர் ஒருமனப்பட்டு. சரீரத்தில் சில பலவீனங்களா, குடும்பத்தில் சில பிரச்சனைகளா, பொருளாதார பிரச்சனையா, சரீரத்தில் சில வியாதியா, ஒருமனப்பட்டு கணவன் மனைவி நீங்க ஜெபித்தீங்கன்னா, ஆண்டவர் இருவர் ஒருமனப்பட்டு வேண்டிக் கொள்ளும் காரியத்தை பரலோகத்தில் இருக்கிற பிதா உங்களுக்கு அருளுவார். உங்களுக்கு அற்புதம் நடக்கும், உங்களுக்கு விடுதலை உண்டாகும். ஆனா அந்த இருவர் ஒருமனப்படுறதுன்றது லேசான காரியம் இல்லை. கர்த்தர் உங்களை எதற்காக இணைத்திருக்கிறார், உங்களை எப்படிப்பட்ட மீட்கப்பட்ட ஒரு புருஷனாக, மீட்கப்பட்ட ஒரு மனைவியாய் வைத்திருக்கிறார் என்பது உங்களுக்கு தெரியலனா, அந்த இணைறது விட்டு கொடுத்து உங்களையே உங்க மனைவிக்காக கொடுக்கிறது, உங்களையே உங்க புருஷனுக்காக கொடுக்கிற அந்த நிலை வரலனா, நான் சொல்றேன் கர்த்தருடைய பிள்ளைகளை, இணைந்து ஆளுகிற, இணைந்து அனுபவிக்கிற ஆசீர்வாதத்தை அனுபவிக்க முடியாது. பாருங்க, இயேசுநாதர் இந்த பூலோகத்தில் நமக்காக தான் வந்தார். எத்தனை பேருக்கு தெரியும் இயேசுநாதர் யாருக்காக வந்தாருங்க? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இயேசுநாதர் உங்களுக்காக எனக்காக தான் வந்தார். நமக்காக தான் வந்தார். பாருங்க, நமக்காக வந்து கல்வாரி சிலுவையில் தம்முடைய ஜீவனை கொடுத்து நம்மளை மீட்டெடுக்கிற வேலையை செஞ்சார். எபிரேயர் 1ஆம் அதிகாரத்தில் பாருங்க, அங்கே சொல்லியிருக்கு. எபிரேயர் 1ஆம் அதிகாரத்தில்
அங்கே சில காரியங்களை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். எபிரேயர் 1ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தை பாருங்களேன். அங்கே என்ன சொல்கிறார் பாருங்க, நமக்காக வந்து நமக்காக வாழ்ந்து தம்முடைய ஜீவனை நமக்காகவே கொடுத்த அவருக்கு பிதா என்ன செஞ்சிருக்கிறார் பாருங்க. 2ஆம் வசனம் வாசிப்போமா? இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவலப்பட்டினார், இவரை சர்வத்துக்கும், எல்லாம் சொல்லலாம் யார? இயேசுவை சர்வத்துக்கும் என்னவா மாத்திட்டாராம்? சுதந்திரவாளியா மாத்திட்டார். நல்ல கவனி. இப்ப இயேசு சர்வத்துக்கும் சுதந்திரவாளினா, இயேசுவை என் ஆண்டவராக நான் ஏற்றுக்கொள்ளும் போது அந்த சர்வத்துக்கும் சுதந்திரவாளியா இருக்கிற இயேசுவோடு நான் உடன் சுதந்திரவாளியா மாறுறேன். நல்லா கவனிக்கணும். அவரோடு எனக்கு உறவு, அவரோடு எனக்கு ஒரு தொடர்பு, அவரோடு எனக்கு இருக்கிற ஐக்கியம், இதெல்லாம் என்ன வாக்குதுன்னா உடன் சுதந்திரவாளி. இப்போ அவருக்குரியதெல்லாம் என்னுடையதாய் மாறுகிறது. நல்ல கவனிக்கு தான். இதே அனுபவத்தை தான் கணவன் மனைவிக்கு கர்த்தர் காட்டுற. எப்படி கிறிஸ்து எல்லாவற்றுக்கும் சுதந்திரவாளியா இருக்கிறாரோ, அவரோடு நம்ம இணைக்கப்படும் போது நாமும் அவரோடு உடன் சுதந்திரவாளியா மாறுறது போல ஒரு கணவன் மனைவி உறவையும் கர்த்தர் அப்படிதான் காட்டுறார். இப்படி இருக்கும்போது தான் நான் சொல்றேன், கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கை மிக ஆசீர்வாதமான ஒன்றை. இப்படி இருக்கக்கூடிய சிந்தனை வரும்போது தான் நமக்கு தெரியும், கிறிஸ்து சபையின் மேல அன்பு கூர்ந்தது போல நான் என் மனைவியின் மேல அன்பு காட்டணும். என் மனைவிக்காக என்னையே நான் விட்டு கொடுக்கிறேன், என் புருஷனுக்காக என்னையே நான் விட்டு கொடுக்கிறேன். இந்த ஒரு நிலையில் நீங்கள் ஒவ்வொருவரும் கணவன் மனைவி நீங்க உங்க உறவுக்குள்ள இறங்கி வரும்போது தான் இணைந்து ஆளுகிற, அவர்கள் ஆளுவார்கள் அவர்கள் ஆண்டு கொள்வார்கள் என்று சொன்ன அந்த ஆசீர்வாதத்தின் உடைய விளைவை நீங்க பார்க்க முடியும். நிறைய நேரம் புருஷன் சொல்றது, அவ சரியானா நான் சரியாயிடுறேன். ஆனா இங்க ஆண்டவர் காட்டுறார், ஒரு புருஷன் சரியானா ஒரு குடும்பத்தை அவன் சரி பண்ண முடியும்ன்றதை காட்டுறாரு. அப்ப பிரச்சனை மனைவி மேல இல்ல, பிரச்சனை புருஷன்கிட்ட இருக்கு. காரணம் இங்கதான் இருக்கு. இந்த காரணத்தை ஒரு புருஷன், ஒரு மீட்கப்பட்ட ஒரு புருஷனா தான் குடும்பத்தை சரி பண்ணக்கூடிய எல்லா பொறுப்பையும் ஒரு புருஷன் கையில கொடுத்துருக்கிறாரு. அந்த புருஷன் ஒரு அறிவுள்ள விதத்தில் தான் மனைவியை நடத்தி, பலவீனமான பாண்டம் என்று அறிந்து அவளுக்கு செலுத்த வேண்டிய கணத்தை செலுத்து. என் மனைவி என்னோட உடன் சுதந்திரவாளியா இருக்கிறா. இயேசு எப்படி எல்லாத்துக்கும் சுதந்திரவாளியா இருக்கிறோ, அவரோட நான் எப்படி உடன் சுதந்திரவாளியா இருக்கிறனோ, அதே போல என் மனைவி என்னோட உடன் சுதந்திரவாளியா இருக்கிறார் என்பதை புரிந்து மீட்கப்பட்ட ஒரு புருஷன் தன் குடும்பத்தில் தன் மனைவியோட செயல்படும் போது, வாழும்போது, எவ்வளவு பெரிய பிரச்சனைனாலும் ஒரு புருஷனை கொண்டு கர்த்தர் அந்த பிரச்சனைகளை சரி செய்யறதுக்காக வேலைகளை செய்கிறார். இதெல்லாம் நீங்க சொல்லலாம், பாஸ்டர் என் வீடு வேற பாஸ்டர், என் வீட்டை பத்தி உங்களுக்கு தெரியாது, என் வீட்டுக்காரியை பத்தி உங்களுக்கு தெரியாது. நான் சொல்றேன், உங்க வீட்டை பத்தியும் தெரிஞ்சுக்க வேணாம், உங்க வீட்டுக்காரியை பத்தியும் தெரிஞ்சுக்க வேணாம். நான் சொல்ற பைபிள்ல சொல்லி சத்தியத்தை நீங்க தெரிஞ்சீங்கன்னா உங்க வீடும் நல்லா ஆகும், உங்க உறவும் நல்லா ஆகும். கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. அது தெரியாமல் பாருங்க, நிறைய நேரம் பாருங்க நம்ம வாழ்க்கையில் நம்ம நினைக்கிறோம், நமக்கு மனைவி எப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் அப்படின்னு. கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய கோட்டை கட்டுவாங்க. புருஷன் வந்தால் இப்படி தான் இருக்கணும், உட்கார்ந்தா எப்படி உட்காரணும், எழும்புனா எப்படி எழும்பணும், சாப்பிட்டா எப்படி சாப்பிடணும், சவுண்டு போடாமல் சாப்பிடணுமா. புருஷன் எப்படிங்க சவுண்டு போடாமல் சாப்பிட்றது? வாயே நல்லா கடிச்சு மெல்ந்து என்ன சாப்பிட்றதுக்கு இதில் சவுண்டே வரக்கூடாது, முழிங்கணும். அப்போ நம்ம போட்டவனும் இல்லை சவுண்டு வரும். சவுண்டு வரும்போது ஓ ஒரு சவுண்டு போடுற புருஷன் போட. அதனால புருஷனுக்கு ஏற்ற மாதிரி மனைவி என்ன பண்ணணும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். புருஷனுக்கு தெரிஞ்சிச்சுன்னா மனைவிக்கு நான் சவுண்டு போட்டு சாப்பிட்றது பிடிக்கல, என்ன பண்ணணும், கொஞ்சம் ட்ரை பண்ணணும். என்ன ட்ரை பண்ணணும், ரொம்ப கச்ச 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 கச்சான்னு சாப்பிட்றது, கொஞ்சம் அடக்க உடக்கமாக சாப்பிடணும். இதான் குறையில இருக்க தான் செய்யும். குறையில்லாத ஒரு புருஷன், குறையில்லாத மனைவின்னு யாருக்காவது அமைஞ்சிருக்கா? கணவன் மனைவின்றது ரெடிமேடா கிடைக்கிற ஒண்ணு இல்லை. சட்டை வேணா ரெடிமேடா கிடைக்கும், சட்டை பேண்ட்டு அப்புறம் சுடிதாரு அதெல்லாம் ரெடிமேடா கிடைக்கும். புருஷன் ரெடிமேடா கிடைக்கவே மாட்டார். மனைவி ரெடிமேடா வாய்ப்பே கிடையாது. இயேசுநாதர் கிடைச்ச மனைவி பாருங்க. இயேசுநாதர் மணவாளன், நம்மளாம் யாரு, நீங்களும் நான் தான். நம்மளாம் கிடைச்சவங்க எப்படி இருப்பாரு? இயேசுநாதருக்கு நம்மளாம் எப்படி கிடைச்சோம்? நம்மளாம் ரொம்ப பர்ஃபெக்டா?
ஒவ்வொன்றும் எடுத்தா ஒவ்வொரு கேஸு. நான் சொல்றது புரியுதா இல்லையா? ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கேஸு, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பிரச்சனை. ஆனா நம்மளெல்லாம் வச்சு சமாளிக்கிறாரு. அவருக்கு எவ்வளவு பெரிய ஞானம் இருக்கும். கவனிச்சு பாருங்க, நம்மளெல்லாம் வச்சு எப்படி சமாளிக்கிறாரு? தம்முடைய வசனத்தினால நம்மளை சுத்தமாகிறாரா. கரை இருக்கு, குறை இருக்கு, எல்லா விதமான என்ன தவறுகள் மட்டும் இருக்கு. ஆனா கர்த்தர் நம்மளை ஒவ்வொரு நாளும் கேட்க பண்ணுகிற அவர் பேசுகிற வார்த்தையினால நம்மளை கரை திரையற்ற ஒரு நிலையில கர்த்தர் நம்மளை அவருக்கு முன்பாக நிறுத்துவதற்காக சபையை கர்த்தர் ஆயத்தம் பண்ண. இந்த போதனை என்ன செய்யுதுன்னா, சபையில் இருக்கிற மனவாட்டிய கர்த்தர் ஆயத்தம் பண்றாரு. அது மாதிரி புருஷன் கையில கொடுத்திருக்கிற மனைவியை புருஷன் என்ன பண்ணணும்? பேசணும், ஆயத்தம் படுத்தணும். ஒருத்தர் சொன்னாராம் பாருங்க, என் பொண்டாட்டியை நான் வச்சு பார்த்தேன், இவ திருந்தவே மாட்டேன், பேசாமல் இவளை அவங்க அப்பா வீட்டுக்கு அனுப்பிச்சிடணுன்ட்டு, நீ உங்கள் அப்பா வீட்டுக்கு போன அவங்க அப்பாட்ட பேசிக்கிறேன் நானாராம். இந்த அம்மா போன உடனே அவங்க அப்பாட்ட சொல்லி, என்னங்க வளர்த்துருக்கீங்க பொண்ணை, இப்படிலாம் இருக்கணும் சொல்லி கொடுத்து, நீங்கள் உங்களுக்கு ஒரு 3 மாதம் தான் எடுத்துங்க, 6 மாதம் தான் எடுத்துங்க, நீங்கள் சரி பண்ணி அனுப்புங்க. அவர் சொன்னாரா, நீ எத்தனை மாதம் கொடுத்தாலும் என் பொண்ணு சரியாக மாட்டாப்பா, என்னால முடியலன்னு தான் உங்ககிட்ட அனுப்பிச்சு வச்சிருக்கிறேன். நீ திருப்பி என்கிட்டே அனுப்புறியன்றாரா. அதனால தான் சொல்றேன், கணவன் மனைவி ரெடிமேட் கிடையாது. கிடைச்ச மனைவியை நீங்க தான் ரெடி பண்ணிக்கணும். கிடைச்ச புருஷனை நீங்க தான் என்ன பண்ணணும்? ரெடி. எப்படி ரெடி பண்றேன் கேட்குறேன். நான் ஒரு மீட்கப்பட்ட ஒரு புருஷன், மீட்கப்பட்ட ஒரு மனைவி. எத்தனை பேருக்கு பிரயோஜனமா இருக்கா நான் சொல்ற சத்தியங்கள் இன்னைக்கு உங்களுக்கு? இப்படி பாருங்க, உங்க விவாகத்தை போட்டியே வராது. கணவன் மனைவிக்குள்ள போட்டியே, கணவன் மனைவிக்குள்ள ஒளிவு மறவே இருக்காது. மனைவிக்கு தெரியாம பதுக்கி வைக்கிறது, மனைவி புருஷனுக்கு தெரியாம எங்க பதுக்கி வச்சு என்ன பண்ண போறீங்க? சில புருஷன் மாதிரிலாம் என்ன வாழும்போது மனைவி என்ன வச்சுக்கான்னு தெரியாது, செத்த பிறகு மனைவி போயிடுவாங்க பாருங்க. போய்டுவாங்க, என் பொண்டாட்டி அங்கே வச்சுருந்தா இப்போதான் கண்டுபிடிச்சேன். போன பிறகு கண்டுபிடிச்சி என்ன பிரயோஜனம்? இருக்கும்போது கண்டுபிடிச்சி இந்த மண்ணியும் சாப்பிடு நானும் சாப்பிடு, நம்ம எல்லாருக்கும் கொடுப்போம், நம்ம ஆசீர்வாதம். இதுதாங்க வாழ்க்கை. இது தெரியாம இது செய்யாம பாருங்க, இப்படி வாழும்போது நான் சொல்றேன், கர்த்தர் நமக்கு இன்னைக்கு கற்றுக் கொடுத்தது போல உங்க விவாக வாழ்க்கையை சுவாரஸ்யமாக்குனீங்கன்னா உங்கள் ஜெபத்துக்கு எதுவுமே தடையாக இருக்காது. உங்கள் ஜெபம் கேட்கப்படுதுன்னா உங்களுக்கு நேராக கர்த்தர், உங்கள் விவாக வாழ்க்கைக்கு நேராக கர்த்தர் வானத்தை திறந்திருக்கிறாரு. ஆசீர்வாதத்துக்கு கீழே உங்கள் விவாக வாழ்க்கை வாழுகிற ஒரு நிலை. அடுத்த வாரமும் தொடருவேன் இதை குறித்து. எபேசியர்லேருந்து சில காரியங்கள் உங்களோட பேசுவேன். குடும்பமாக உட்காந்து கேளுங்க, ஒரு கணவன் மனைவி எப்படி இருக்கணும், இது ரொம்ப முக்கியம். தேவன் திறந்த வானத்தின் ஆசீர்வாதத்துக்கு கீழே உங்கள் கணவன் மனைவி உறவு இருக்கா? இன்னைக்கு நான் சொன்ன காரியத்தில் ஏதாவது ஆவியான உங்களுக்கு அந்த குறை இருக்கும்னா அந்த குறையோட வாழ நீங்கள் உங்களை ஒப்பு கொடுக்காதீங்க. மீட்கப்பட்ட ஒரு புருஷனை போல, மீட்கப்பட்ட ஒரு மனைவியை போல, கர்த்தரால் மீட்கப்பட்டிருக்கிறவர்களுக்குள்ள உண்டாகிற மாறுதலுக்கான அடையாளத்தோட நீங்களும் நானும் வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஆமென். எழும்பி நிற்போம், நம்ம ஜெபம் பண்ணலாம். எல்லாரும் கரம் உயர்த்தி வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி. எத்தனை பேரோட கர்த்தர் பேசியிருக்கிறாரா? கையை உயர்த்தி வாய்களை திறந்து. எல்லாரோடையும் ஆண்டவர் பேசியிருக்காருன்னு எனக்கு தெரியும். இந்த சத்தியத்துக்கு உங்களை கீழ்ப்படி ஒப்பு கொடுங்க. இன்னைக்கு எதெல்லாம் குறைவாக இருக்கோ அந்த குறைவோடு போகாதீங்க. சொல்லுங்கள், கையை உயர்த்தி, ஆண்டவரே என் குடும்பத்துக்கு நேராக, சொல்லுங்கள் வாயை திறந்து, ஆண்டவரே என் குடும்பத்துக்கு நேராக, என் விவாக வாழ்க்கைக்கு நேராக கர்த்தர் திறந்திருக்கிற வானத்தின் ஆசீர்வாதத்துக்கு கீழே நாங்கள் வாழணும் ஆண்டவரே. எத்தனை பேர் அப்படி சொல்கிறோம்? கையை உயர்த்தி, ஆண்டவரே இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையில் நாங்கள் வாழ ஆண்டவரே எங்களுக்கு நீ உதவி செய்யும். கல்யாணம் ஆக போகிற வாலிப தம்பிங்களாம் இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் அறிந்து, ஆண்டவரை இப்படி நான் வாழுவேன், இப்படி ஒரு புருஷனாக வருங்காலத்தில் நான் இருப்பேன், இப்படி ஒரு மனைவியாக நான் வருங்காலத்தில் இருப்பேன் என்கிற தீர்மானத்தோட கர்த்தர் சொல்லி கொடுத்த சத்தியங்களை உங்க வாழ்க்கையில நீங்க உபயோகப்படுத்தி வாழும்போது திறந்த வானத்தின் ஆசீர்வாதத்துக்கு கீழே நீங்களும் உங்க குடும்பமும் கர்த்தர் வைத்து உங்களை ஜெயமாய் நடத்தும். அநேகருக்கு ஆசீர்வாதம், வெற்றிகரமாய் பழுகி பெருகி சகலத்தையும் கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்கிற மேலான நிலையில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எங்கள் நல்ல தேவனே,
இந்த சத்தியங்கள் உம்முடைய பிள்ளைகளுக்குள்ள மறுபடியும் மறுபடியும் வேலை செய்யட்டும். ஆவியானவர் கேட்டதெல்லாம் ஆண்டவர் அவர்களுடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகளுக்குள்ள, உறவுகளுக்குள்ள அவர்கள் பேசும்போது இன்னைக்கு நீர் அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்த இந்த வசனங்கள்லாம் ஆவியானவர் மறுபடியும் ஞாபகப்படுத்தி, ஆண்டவரே, ஒரு மீட்கப்பட்ட ஒரு புருஷனை போல, மீட்கப்பட்ட ஒரு மனைவியை போல உம்முடைய சாயலை வெளிப்படுத்தி காட்டி உம்முடைய பிள்ளைகள் தங்களுடைய உறவுகளை பலப்படுத்த ஆசீர்வாதமாய் வைத்துக் கொள்ள கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவருடன் நிலைத்திருப்பதாக. ஆமென். எல்லாரும் இணைந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.